ஹாய் சகோஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பார்க்க போற ட்ராமா ஒரு ஹிஸ்டாரிக்கல் லவ் ரொமான்டிக் ரிவெஞ்ச் ட்ராமான்னு வச்சுக்கோங்களேன். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் இடத்துல யாரோ கத்தி வைக்கிறாங்க. சியோ, யாரு நீ என்னதுக்கு கொண்டா வந்த? உன்னை யார் அனுப்புலன்னு தெரியும். உன்னை அனுப்புறது யாரா இருந்தாலும் சரி, அவங்க கொடுக்குறேன்னு சொன்ன காசை விட நான் இன்னும் அதிகமா தரேன். அப்படியா? 1000 தங்கம் கொடுக்குறேன். நாங்க 1000 தங்கம்மா? ஐயோ, என்கிட்ட அவ்வளோ இல்லையே. இருந்தாலும் நான் தரேன். இல்லையா, நீ யாரை பழிவாங்க நினைக்கிறியோ அதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். அப்படியா? நீ பொய் சொல்றியோ இல்ல என்கிட்ட நடிக்கிறியோன்னு ஒரு டவுட்டா இருக்கே அப்படின்னு பார்த்தா அது நம்ம ஹீரோ தான். நம்ம பேர் வந்துட்டு நீங்க ஹீரோயின் பேர் வந்துட்டு ஷூன்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் கழுத்துல கத்தி வச்சிருக்கான். அவன் எதுக்காக ஹீரோயினை கொல்ல வந்தான்? இதை கொஞ்ச நாளுக்கு முன்னாடி போய் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ முன்னாடி ஒருத்தர் வால் சண்டை செய்ய டான்ஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்துல அதை பார்த்து ரசிச்சிட்டு இருக்க நேரத்துல அவன் பக்கத்துல இருக்கிற காவலாளி ஒருத்தன் நம்ம ஹீரோவை கொள்ள ட்ரை பண்றான். அந்த கத்தி 2 விரல் தட்டி விட்டு அவனை கீழே தள்ளி விட்ட உடனே ஹீரோவுக்கு ரொம்ப விசுவாசமா இருக்கிற ஒருத்தன் தான் கீழே டான்ஸ் ஆடிட்டு இருந்திருக்கான். அந்த வாள் வச்சு அந்த வாளாரையும் அவனை குத்தி கொள்றான். கொண்டுட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம நாட்டுக்குள்ள உள்ள போற அனுபவிச்சதுக்காக என்னை மன்னிச்சிருங்க, இனிமேல் நான் கரெக்டா இருக்கேன். அது மட்டும் இல்லாம உங்களோட நிச்சயதார்த்தத்தை கேன்சல் பண்ணிட்டாங்களா உங்களுக்கு பார்த்த பொண்ணு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ கொஞ்சம் கடுப்பாகிறான். இதுல எதுவும் சதி இருக்கா? எனக்கு அப்படி தெரியல. ஆனா நீங்க ரொம்ப நாளா நீங்க வந்துட்டு அரசவைக்கு போகவே இல்லை. ஏதோ சதி நடக்கலாம். இவங்க அனுப்புறது யாரு அப்படிங்கிறதையும் நான் பாக்குறேன். உங்களை கொல்றதுக்காக யார் அனுப்புனா அப்படிங்கிறதையும் நான் செக் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோட்ட சொல்லிட்டு இருக்கான். கட் பண்ணி நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவங்களுக்கு ஒரு அரசாணை வந்திருக்கு. அதை அவனோட கேட்கறதுக்காக ஓடி வந்து அதை வாசிக்கிறதுக்குள்ளேயே எப்படியோ நான் வந்துட்டு இங்க இளவரசி ஆகிடுவேன், அதுதான் என்னோட ஆசை அப்படிங்கிற பேரு. அதுக்குள்ள ஐயோ கெட்ட செய்தி இப்பதான்டா வாசிக்க வந்தாங்க. அதுக்குள்ள என்னோட கெட்ட செய்தி, என்ன கெட்ட செய்தி? அது வந்துட்டு நம்ம இளவரசர் வந்துட்டு இவங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படலையா? அதை தான் சொல்லிட்டு வர சொல்றாங்க அப்படின்னு. எது கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படலையா? என்ன நான் போட்ட பிளான் வேற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் குழப்பத்துல இருக்கும்போது அதையும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இந்த ஆணையை நீங்களே வச்சுக்கீங்க அப்படின்னு. ஆனா அங்க ஹீரோயின் கூட இருக்கிற அந்த படிப்பை இருந்துட்டு நம்ம வந்த வேலை நடக்காம போகுது, எல்லாமே உங்க விளையாட்டுத்தனத்தாலதான். சீ விளையாட்டுத்தனம் தான் இல்ல, இந்த இளவரசர் கல்யாணம் பண்ணி எனக்கு ஆசையும் இல்ல. சரி, அப்படி இவங்க சாக்காரவளுக்கு வெளியில என்ன விஷயம் நடந்தது அப்படின்னு போய் பார்த்துடுவா அப்படின்னு படிப்பை அனுப்பி வைக்கிறாங்க. அங்க பார்த்தா அந்த இளவரசர் வந்துட்டு கவிதை எழுதிட்டு இருக்காங்க. அதுவும் லவ் லெட்ரு. இந்த பொண்ணுங்களுக்கு எப்படி கவிதை எழுதுனா பிடிக்கும் அப்படின்னு எழுதிட்டு இருக்க அதே நேரத்துல அங்க இருக்கிற விளக்கெல்லாம் அணையுது. அப்படி அணைஞ்ச உடனே ஒரு கத்தி வந்துட்டு வெட்டுற மாதிரி வருது. அப்போ ஒரு குறுக்க வந்து ஒரு பொண்ணு காப்பாத்திட்டு உங்களை நான் இருக்கிற வரைக்கும் நான் தான் காப்பாத்துவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. என்னை காப்பாத்துனதுக்காக ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி அந்த இளவரசரை சொல்லிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோயின் தனியா இருக்கிற இடத்துல கழுத்துக்கு பின்னாடி கத்தி வைக்கிறாங்க. யாராவது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். அங்க கொல்ல வந்ததே நம்ம ஹீரோ தான். அங்கிருந்து தப்பிச்சு வர்றதுக்கு தான் இப்ப ஹீரோயின் கழுத்துல கத்தி வச்சிருக்கான். அப்பதான் அந்த கன்வர்சேஷன் நடந்திருக்கோம். ஸ்டார்டிங்ல நமக்கு ஒரு சீன் காட்டினாங்களா, அது இங்க பாருங்க எனக்கு இந்த இலவசர கல்யாணம் பண்ணிக்கலாம் அவசியம் கிடையாது. நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். நீங்க யாரை கொல்ல நினைக்கிறீங்களோ உங்களை கொல்றதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா அப்படின்னு அவள்கிட்ட இருந்த ஒரு பதக்கம் வந்துட்டு கீழே விழுது. அந்த பதக்கத்தை அப்படியே எடுக்க போகும்போது அவ கழுத்துல கத்தி வெட்டுற மாதிரி இருக்கு. உடனே அவ கழுத்தை அப்படி பிடிச்சி தூக்கிட்டு அந்த பதக்கத்தை அவன் எடுத்து பாக்குறான். பார்த்துட்டு ஐயோ இது என்னோட பதக்கம், எங்க அப்பா கொடுத்தது, அதை விட்டு கொடுங்க அப்படின்னு ஏற்கனவே யார்ட்டையும் சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன். அது இல்லாம நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இது பண்ணுவோம். எனக்கு என்னோட கல்யாணம் கேன்சல் ஆகணும், உங்களுக்கு யாரையும் நீங்க உள்ள வந்தீங்களே அவங்க நான் கொள்ள ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொன்னோன்னே இது தனியா தலையை கொடுக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அங்க பார்த்தா காவலாளி எல்லாம் உஷாராயிருங்க, நம்ம இளவரசர் யாரோ கொள்ள ட்ரை பண்ணாங்க அப்படின்னு. உடனே நான் இப்போ உங்க கூட இருக்கணும், இங்கேதான் இருக்கணும். இங்கேயா இருக்குமா? வெளியில இருக்கிறவங்கள்ட்ட யார்ட்டையா நான் உள்ள இருக்கேன்னு சொன்னேன். இங்க வரும்போது அப்புறம் உன் கூட ரொம்ப சந்தோஷமா இருக்குமா ரொமான்ஸ் பண்ணாதான் இங்க வந்தேன் அப்படின்ட்டு பிளேட்டை மாத்திட்டு வரும்போது அஜிக்கோ அப்படிலாம் பழிய போட்டுறாத, நான் சொல்லவே இல்லை அப்படின்னு ஹீரோயின் பயந்துகிட்டு இருக்கிறா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப இருக்கிற ஏதாவது சொல்றது நீ கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு நினைக்கிறியா? ஏன்? நான் வேற ஒருத்தனங்களை லவ் பண்றேன். ஓ, அப்ப ஏன் இங்க கல்யாணம் பண்ணிக்க வந்துட்ட? இல்ல இது வந்துட்டு குடும்ப சுச்சுவேஷன் அப்படி இப்படின்ட்டு குடும்பத்தோட ரூலு. என்னது ரூலா? ஆமாமா, நான் ஒரு ஜென்ரலோட பொண்ணு, அதனால இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அதான். சரி, இங்கெல்லாம் ஆர்ட் டிசைன்ல நிறைய இருக்குது, இதெல்லாம் எங்கிருந்து வாங்கினதா? என் கையாலேயே செஞ்சது. மூஞ்ச பார்த்தாதான் இந்த அளவு ஒர்க் அவுட் பண்ற ஆள் மாதிரி தெரியலையே. என்னது தெரியலையா? இங்க பாரு, நான் பண்ண என் கையாலேயே பண்ணப்போ என்ன போகுது, இது செம்பருத்தி மாதிரி இருக்குது, கண்ணு தெரியாத போல இவனுக்கு. இது வந்துட்டு லோட்டஸ், இங்க பாத்தியா எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு ஹீரோயினா ஃபர்ஸ்ட் டைம் அவனுக்கு பிடிச்சி போகுது. ஏன்னா சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவ பண்ற ரியாக்ஷன்லாம் ஹீரோ அப்படியே
உள்ளுக்குள்ள ஏதோ பண்ணுது. அந்த பனிப்பெண் அங்கிருந்து வரதை பார்த்துட்டு அச்சோ இங்க இருந்து நீங்க எஸ்கேப் ஆகுது, இல்லைன்னா என் பனிப்பெண்ணுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படி இப்படின்ட்டு கத்திட்டு இருக்கும்போது, இங்க பேரு நீ சொன்ன வேலையை நான் முடிச்சுட்டு வருவேன், அதே மாதிரி எனக்கு நீ ஒரு இடத்துல ஹெல்ப் பண்ணணும், ஓகே? நீ முதல்ல கிளம்பியா, என்ன மாட்டி விட்டுறாத அப்படிங்கிற மாதிரி பதறிக்கிட்டு இருக்கிறா. இப்ப நீ நம்ம இளவரசரை காட்டினா, அதாவது நம்ம காப்பாற்றப்பட்ட இளவரசர் கவிதை கூட எழுத வரலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தார்ல, அதுவும் பெண்களை பத்தி கவிதை எழுத வரல அப்படின்னு அவனை காப்பாத்தின பைப்பனை ஒத்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சொல்ல போனா குறுக்குறுன்னு சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த பெண்ணும் கேக்குது, ஏன்னா இப்படிலாம் நீங்க பார்க்க கூடாது, பாக்குறது தப்பு இல்ல, என் லைஃபை என்கிட்ட மறுபடியும் கொண்டு வந்து கொடுத்துருக்கேன், அப்போ நீ தான் இனிமேல் இதோட இளவரசி, நான் உன்னதான் மனசார விரும்புறேன், இப்ப நீ வந்துட்டு உங்களுக்கு நான் பதவி கொடுக்க போறேன், இல்ல அதுக்கு நான் தகுதியானவ இல்லை அப்படின்னு அந்த பொண்ணு நல்லபடியா தான் பேசுது. ஆனா பயபுள்ளிக்கு லவ் பண்ண தெரியுமா தெரியாதா தெரியல, பியூர் 90s கிட்டா இருப்பாங்க போல. என்ன பண்றது, இந்த மாதிரி இளவரசர் ரூசுத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு ஒருத்தங்களுக்கு நியூஸ் போகுது. அது வேற யாருக்குமே கிடையாது, நம்ம இளவரசரோட அம்மாவுக்கு. சாதாரண வேலைக்கார பொண்ணு மறுபடியும் எப்படி அவன் ப்ரொமோட் பண்ணா, எதுக்கு அவ இளவரசி லெவலுக்கு ப்ரொமோட் பண்ணி வைக்கிறான், அதுவும் அவளை லவ் பண்றேன், என்னோட பையன் முட்டாடா இருந்துட்டு இருக்கான், இது போக போக பெரிய பிரச்சனையை உண்டாக்கும் அப்படிங்கிற மாதிரி அது கொஞ்சம் வெள்ளித்தனமா தான் யோசிச்சுட்டு போகுது ராணி. இந்த இதுலயும் ராணி தான் இல்லையா, கட் ஹீரோ தான் காமிக்கிறாங்க. ஹீரோ ஒரு கத்தி எடுத்துட்டு யாரையோ பிடிச்சி வச்சிருக்கான். அந்த கத்தியை வச்சு வாயில இருந்து சில உண்மைகள் வந்தே ஆகணும், அந்த உண்மைகள் வந்தா தான் உன்னை நான் உயிரோட விடுவேன், எப்படியா இருந்தாலும் நீ என்ன கொல்ல போற, வாயில இருந்த உண்மையை சொல்லிட்டே சாகுற. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, என்ன உங்க அம்மா வந்துட்டு நார்மலா சாகல, என்ன சொல்ற? ஆமா, உங்க அம்மாவை கொன்னாங்க, அதுவும் துடிக்க, அதுவும் கொடுமைப்படுத்தி, அத என் கண்ணு முன்னாடி நின்று நான் பார்த்தேன், சொல்றதை கேட்டேன். அது மட்டும் இல்லாம அந்த கொன்னதை யாரு அப்படின்னு நீ நினைக்கிற அப்படிங்கிறப்ப இதுக்கே ஹீரோவுக்கு பத்திக்கிட்டு போகவும் வருது. வேற யாருமே கிடையாது, உன்னோட அப்பா தான். அவள் தான் தான் கண்ணு முன்னாடியே ரசிச்சு அவங்க ஒய்ஃபை கொன்னாங்க. எப்படி இருந்திருக்கும், எவ்வளோ அரக்கத்தனமானவர் உங்க அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அம்மா துடிச்சு எப்படி தெரியுமா செத்தாங்க, அதை நீ கேட்கறியா அப்படின்னு அவன் இன்னும் வெறுப்பத்தரப்ப கத்திய கரெக்டா ஷோல்டர்ல இறக்கி அவனை காலி பண்றான். அங்க கட் பண்ணி இப்ப அரசவை தான் கூடி இருக்குது. நம்ம இளவரசர், அதாவது கவிதையின் இளவரசர்னு வச்சுப்போமா ஒரு பேரை, அந்த இளவரசர் வந்துட்டு அங்க உட்காந்துருக்காரு. அவங்களோட அம்மாவன ராணி உட்காந்துருக்காங்க. இப்ப ஹீரோ நின்னோட என்ட்ரி, அவன் தான் வந்துட்டு உண்மையான வாரிசா என்னங்கிறத நாம போக போக பார்ப்போம். உள்ள வந்தானே அவனோட கத்தியை வாங்கி வச்சிருக்காங்க. ராணி வம்பு இருக்குது நம்ம ஹீரோவை. எல்லாம் ஒழுங்கு கவனிச்சுக்கிறியா, அதுவும் எல்லை புற பாதுகாப்பாக நிறைய பிரச்சனை இருக்கு, நியூஸ் வருது, நான் உங்களுக்கு ரிப்போர்ட் தரணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது, இளவரசருக்கு தான் நான் ரிப்போர்ட் தரணும். ஆமா நீ எனக்கு கொடுத்தா போதும், அம்மாவுக்குலாம் நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஐயோ இந்த முட்டா பாயில வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றதுங்கிற மாதிரி ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் என்ன ஹீரோ விருப்பத்தது, உங்க அம்மாவோட நினைவெஞ்சிருக்கு தானே இங்க வந்திருக்க, அதை மட்டும் பார்த்துட்டு போங்கிறப்ப அவங்க அம்மாவை பத்தி பேசணும்னு இன்னும் கடுப்பாயிட்டு, நான் இப்ப வந்து இங்க இருந்து கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து ஹீரோ கிளம்பிடுறான். ஏன்னா ராணிக்கோ ஹீரோக்கோ சுத்தமா ஆகல. இதுல இருந்தே கதை எப்படி போக போகுது அப்படிங்கறத நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க. இவனா ராணி தனியா போயிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட பையன் வந்துட்டு அந்த கிரவுனுக்கு கரெக்டான ஆள் கிடையவே கிடையாது, அவன் பொண்ணுங்களை எப்படி லவ் பண்றதை கவிதை எழுதுறது எப்படி அப்படிங்கிற மாதிரியே யோசிச்சுட்டு இருக்கான். ஆனா உண்மையிலேயே அந்த தைரியம் இருக்கிறது அவளுக்கு மட்டும்தான். ஆனா அவன் அந்த அரியணையை ஏறவே கூடாது. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, என் பையனையும் திருத்த முடியல, அவன் வளர்ந்துட்டு வர்றதை நினைத்து பார்த்து என்னால அதை ஜீர்ணிக்க முடியல, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு கேண்டா இருக்குது ராணி. அந்த நேரத்துல கூட இருக்கிற பணியாளர் வந்துட்டு, உங்களுக்கு ஒரு சில உதவி தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன், உங்க வெளியில இருக்கிறவங்க சொன்னாங்க, அதுக்கப்புறம் நமக்கு உதவி பண்ற ஒரு சில குரூப் எனக்கு தெரியும், அவங்களெல்லாம் நான் போய் மீட் பண்ணிட்டு வரவா அப்படிங்கிறப்பயே, கண்டிப்பா மீட் பண்ணிட்டு வாங்க, நாம இதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும், இல்லைனா என்னோட பையனோட அரியணை இங்கேருந்து மிஸ் ஆகிடும் அப்படின்ட்டு ராணி ஏதோ பிளான் போடுது. பண்ணி நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. அவன் பதறி அடிச்சுட்டு ஓடி வரான் ஹீரோட அசிஸ்டன்ட். உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட எத்தனை டைம் சொல்லியிருக்கிறேன், நார்மலான விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை கொலையே நடந்தாலும் சரி, நீ பொறுமையாக வந்து சொல்லு, நீ எமோஷனல் ஆகி எதையும் டென்ஷன் பண்ணிடாத. இந்த ராணியோட அடியார்கள் ஒருத்தர் வந்துட்டு வெளியில போயிட்டு அவங்க சொந்த பந்தங்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு ஆதரவு தர்ற மாதிரி எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கதான் எனக்கு நியூஸ் வந்துச்சு. ஆக மொத்தத்தில் இங்கே வேற ஏதோ பிளான் நடக்குது, அது நல்லா தெரியுது. அதுக்கு முன்னாடி நாம கொஞ்சம் ப்ரிப்பேராக இருக்கணும், அதுவும் கண்டிப்பாக ப்ரிப்பேராக இருக்கணும், அவங்க பொண்ணே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கிறான். இல்லை அப்படின்னு ஒரு வாய்ஸ் வருது. என்ன வாய்ஸ்னா, நம்ம ஹீரோயின் தான் தூக்கத்தில் கனவு கண்டுட்டு எடுத்துருப்பாங்க போல. அவங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு, என்னாச்சு எதுவும் கெட்ட கனவு கண்டிங்களா, ஐயோ மறுபடியும் எனக்கு கல்யாணம் ஆகிற மாதிரி கனவு கட்டேன், எது கல்யாணமா, அப்போ ஜாலியானது தானே, ஜாலியானதா, எனக்கு பிடிக்காத இருந்து அது ஜாலியானதா,
என்ன அசிஸ்டன்ட் நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவோன்னு பார்த்தா எனக்கு ஆப்போசிட்டாவே இருக்கிற நீங்க இளவரசி உங்க கழுத்துல என்ன ஒரு மாதிரி கோடு அப்படின்ட்டு அந்த காயத்தை பார்க்கும்போது தான் தெரியுது. ஹீரோ வந்து கத்திய கழுத்துல வச்சிருப்பாங்கல்ல, கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிருவான் போல, லைட்டா கோடு போட்டிருக்கு. ஐயோ இந்த விஷயத்தை எப்படியா மாத்தி ஆகணுமே, இல்லைன்னா இவன் நோட்டி கேள்வி கேட்பாளே. ஐயோ எனக்கு ரொம்ப பசிக்குது, 10 நாளா சாப்பிடாத இருக்க மாதிரி பசிக்குது, போயிட்டு எனக்காக கொஞ்சம் ஃபுட் அரேஞ்ச் பண்ணி எடுத்துருவா, ஐயோ பைக் போட்டு விழுந்துருவா அப்படின்னு சொல்லி அவளை சமாளிச்சு வெளியே அனுப்பிட்டு அவள் போயிட்டு தன்னோட ஹார்ட் ஒர்க்கை பண்ணிட்டு இருக்கா. அந்த முரடை வந்துட்டு என்ன கத்தியில கோடு போட்டு போயிட்டான் லூசு பையன். செய்யற விஷயம் தான் அழகழகா அம்சமா இருக்குது அப்படின்னு ஒவ்வொன்றா செஞ்சு ஒரு கூண்டு மாதிரி செஞ்சு வச்சிட்டு இருக்கிறா. தன்னோட படிப்பு வந்துட்டு நிறைய புக் எடுத்துட்டு வந்து அது மேல வச்சனே அட்டி பாதுகத்தி, நான் இவ்வளவு நேரம் செஞ்சு வச்ச விஷயத்தெல்லாம் ஒரு செகண்ட்ல செதைச்சிட்டு. ஐயோ தெரியாம பண்ணிட்டேன். இங்க பாருங்க, ஏதோ ஒடுக்கு விழுந்த மாதிரி தான் இருக்குது. இந்த சைடு ஒரு தட்டு, அந்த சைடு ஒரு தட்டு, எல்லாம் சரியாயிடும். நான் இருக்கிற டென்ஷன்ல நீ என்ன டென்ஷன் பண்ணிட்டு உன்னை கொலை பண்ண வச்சிருவ போல. சேச்சா நீங்களாம் அப்படி பண்ண மாட்டீங்க. ஏன் என் மேல அவ்வளோ பயமா? சேச்சா நீங்க கத்தி தூக்கலாம் வாய்க்கு கிடையாது. இங்க பாரு, என் பண்ணி பண்ணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உன்னை சும்மா வரேன். ஆமா என்னது இது? உங்களுக்கு புக்கு எதுக்கு? நீங்க தானே நைட்ல தூக்கம் வர மாட்டேங்குது, அதுவும் போர் அடிக்குதுன்னு சொன்னீங்க. ஆமா, என்ன மாதிரி புக்கு இது அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது அது உடனே ரொமான்டிக் புக்கு, அதுக்கப்புறம் லவ் புக்கா இருக்குது. என்னது இது? என்ன புக்கு இது? இல்லை நீங்கள் தானே சொன்னீங்க வாழ்க்கையை வெறுத்து போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு, இதை பச்சாவது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு பணிப்பெண்ணுங்கிறவ தன்னோட முதலாளிக்கு நல்லது பண்ணணும், கெட்டவனாக ஆக்கக்கூடாது. எனக்கு கெட்டவனாக மாத்திரியா நீ? ஒன்று ஐயோ கெட்டவனாக மாற்றணும் எனக்கு சுத்தமாக இல்லைங்க, உங்களுக்கு நல்லது பண்ணுன்னா நினைச்சு இப்படி பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு இளவரசி அங்கே வராங்க. அவங்க வந்த உடனே ஹீரோயினுக்கும் இவங்களுக்கு ஆகாது போல, அதாவது இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஃபைட்டுன்னு இருக்கும்ல அந்த மாதிரி இவங்க வந்துட்டு ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா? என்ன விஷயம்? பனிப்பெண்ணை வந்துட்டு இளவரசியா மாற்ற போறாரு அதானே? இது மட்டும் இல்லை, இளவரசர் நின்னுக்கு நிச்சயதார்த்தம் பண்ண பொண்ணு வந்துட்டு வேற ஒரு ஆளுநர் பையன் கூட ஓடி போச்சான் அப்படின்னு ஹீரோயினுக்கு ஒரே சந்தோஷமா போகுது. இது ஓடி போச்சா? ஐயோ நான் மாட்டினேன் அப்படிங்கிற மாதிரி கன்னத்துல கை வைக்கிறாங்க. இப்போ ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. அதாவது ஹீரோ வந்துட்டு நீ யாரை தான் லவ் பண்ற அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பான் ஃபர்ஸ்ட் ஹீரோனை மீட் பண்ணும்போது. அப்போ என்ன சொல்லுவானா, அது வந்துட்டு பரவாயில்ல சொன்னாதான் அவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், நான் இளவரசர் நின்று தான் லவ் பண்ணும்போது ஹீரோவுக்கு பக்குன்னு ஆகுது. அடியே நான் தாண்டி இளவரசர் நின்று ஏன் நீ லவ் பண்ணுறியா, நான் யாருன்னே தெரியாம லவ் பண்ணுறியா அப்படின்னு. அவனை நீ பார்த்துருக்கியா? பார்த்ததில்ல, ஆனால் அவரை பற்றி கேள்விப்பட்டேன், ரொம்ப அழகாக இருப்பாரா, ரொம்ப தைரியமான ஆளா. ஓ இப்போ என்ன, அவங்களுக்கு வந்துட்டு கல்யாணம் நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு, அதனால நான் மனசு வெறுத்து போயிருக்கேன், அதை எப்படியாவது தடுக்கணும். சரி, அதை தடுக்கிறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நான் ஒரு ஹெல்ப் வந்துட்டு கேட்பேன், அதை நீ பண்ணணும் அப்படின்ட்டு தான் ஒரு டீலை போட்டு அங்கேருந்து ஹீரோ கிளம்பியிருப்பான். ஆகா, அவ சொன்ன மாதிரியே கல்யாணத்தை நிப்பாட்டிட்டானே, இப்போ அவள் வந்து ஹெல்ப் கேட்பான், அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி திருன்னு ஹீரோயின் முடிச்சிட்டு இருக்கா. அன்னைக்கு நைட்டும் ஆகிடுது. அப்படியே ஹீரோயின் தனியாக நடந்துட்டு இருக்கும்போது சுற்றி இருக்கிற யாரையுமே ஆளக்கானோம். உடனே ஹீரோ வந்துட்டு என்னதான் தேடிட்டு இருக்கியா, நீ எப்படிங்க வந்த, எல்லாரையும் எங்க, எல்லாரையும் கொண்டுட்டேன். இல்லை நீ எல்லாரையும் கொள்றாள்லாம் கிடையாது, ஏதோ மயக்கம் மருந்து வச்சு மயக்கம் போட தான் வச்சிருக்க, அந்த மயக்கம் மருந்து என்னையும் தாக்கிட்ட போகுது அப்படின்னு முகத்தை மூடிட்டு இருக்கும்போது, அந்த அளவுக்குலாம் நீ ஒன்று மூடாடா, ஒன்னெல்லாம் மயக்கம் போட்டு வச்சுதான் தூக்கிட்டு போகணும் அவசியம் இல்லை, கொத்தா தூக்கிட்டு போயிடுவேன். இங்கே பேரு நான் வந்துட்டு வேற ஒருத்தர் விரும்புகிறேன், நீ சொன்ன மாதிரி அந்த இளவரசோட கல்யாணத்தை நான் நிப்பாட்டிட்டேன், எனக்கு நீ இப்போ ஃபேவர் பண்ணும் தானே? ஆமாம் பண்ணும் தான், அதுக்கு அதுக்கு இங்கே பண்ணியே ஆகணும். அது ஹீரோயின் கழுத்தை பிடிச்சி ஐயோ என்ன கொண்டாடாத அப்படிங்கிற ஹீரோயினு. ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா, ரூபம் தெரிஞ்சிருக்கு, அவள் கழுத்தில் லைட்டாக வெட்டுக்காயம் பட்டிருக்கு அப்படின்னு அதுக்காக மருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே அவள் கண்ணை மூடிட்டு பயத்தில் இருக்கும்போது அவன் மருந்தை தடவிட்டு அப்படியே ஊப்பூட அதில் ஊதுவான் பாருங்க. அப்போ ஹீரோயின் ஒத்த கண்ணை முடிக்கிட்டு ஒத்த கண்ணால் அப்படி ரசிக்கும் பொழுது இந்த சீன் செம்மையாக இருக்கும். என்ன சொல்லுங்க, ஷார்ட்ஸாக மேக் பண்ணி போட்டுக்கலாம், ஆனால் என்ன சாங் வைக்கிறது அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்க. அப்படியே திருன்னு முழிச்சிட்டு இருந்தவ, ஓ உனக்கும் காயம்பட்டது தெரிஞ்சிச்சா? இல்லை என்னால தான் காயம்பட்டது, அதுக்கு தான் மருந்து எடுத்துகிட்டு வந்தேன். நீ எதுவும் விஷம் தடவிட்டியா? அக்கறையாக ஏதாவது பண்ண வந்தால் விஷம் தடவணும், நான் உனக்கு தான் விஷம் தான் வச்சிருக்கணும். ஒரு விஷயம் கேட்கணும், அந்த இளவரசர் ரொம்ப கொடுமையானவர், தீயவர், அது இல்லாமல் கிளர்ச்சி பண்ண ட்ரை பண்ணுறாரு அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வந்துட்டு இருக்குது. இதே கிளர்ச்சி பண்ணவா? அவர்லாம் அப்படி ஒன்றும் இல்லை, நீ தான் ஒரு கொலைகாரன், நீ கிளர்ச்சி பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருப்ப, அவர்லாம் அப்படி பண்ண மாட்டார். ஒரு வேளை அவர் எதுவும் கிளர்ச்சி பண்ணிட்டு நடு ரோட்டுக்கு வந்துட்டாருன்னா அப்போது நீ அவரை லவ் பண்ணுவியா? நடு ரோட்டுக்கு வந்தா என்ன, இல்லை வரலன்னா என்ன, அவர் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட காதலர், அவர் பிச்சையே எடுத்தாலும் அவர் கூட நான் பின்னாடியே போயிடுவேன்.
மற்றபடிலாம் எனக்கு எந்த ஒரு விஷயமும் தேவையில்லை. என் முழு மனசோட அவர் காதல் மட்டும்தான் என் மனசில் இருக்குது. இதை தாண்டி வேறு என்ன எனக்கு தேவை? அவர் இருந்தால் மட்டும் போதும் அப்படின்ட்டு இந்த ஒன் சைடாக முகம் பார்த்து லவ் பண்ணாத தேவையானி போன இவங்க சரி சரி பார்ப்போம், அந்த அளவுக்கு அவன் நல்லவனா இல்லை என்ன விட நல்லவனான்னு பார்ப்போம். ஒன்று எதுக்கு இதில் இழுத்து விட்டுக்கிற தெரியல, இழுத்து விட்டுருக்கணும்னு தோணுது. சரி சரி நம்ம கதைக்கு வருவோம். இது ஒரு விஷம், இதை நீ வந்துட்டு கொஞ்ச நாளில் ஒரு விழா நடக்க போகுது, அதில் நீ இந்த விஷத்தை கலந்துட்ட அப்படின்னா அவன் வந்துட்டு 3 நாளில் செத்துருவான் நோய்வாய்ப்பட்டு. ஆனால் இது ஒரு விஷயம் என்னன்னா, நீ இதை பாத்ரூமில் கொட்டிட்டான்னாலோ இல்லை தூக்கி போட்டு நான் கலந்துட்டேன் கலக்கலை அப்படின்ட்டு என்கிட்ட நீ பொய் சொன்னாலோ கண்டிப்பாக அவனையும் கொண்டுடுவேன். இதே கொண்டுடுவியா? ஆமாம், கொண்டு அவன் பக்கத்துலேயும் உன்னை புதைச்சிருவேன். யாரை சொல்கிற? நீ லவ் பண்ணிட்டு இருக்கிய அந்த இளவரசனை தான். ஐயோ, அவருக்கு என்னால் எந்த பிரச்சனையும் வரவா நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் ஒத்துக்கிறா. அவன் வந்துட்டு இளவரசரை தான் பார்க்க போயிருக்கான். அவன் போயிட்டு நாட்டில் பல பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அவன் பேச போயிருக்கான். ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, நீ என்னுடைய நண்பன் மாதிரி தானே, எனக்கு ஒரு உதவி பண்ணு. இந்த பொண்ணுங்க மனசை புரிஞ்சிக்கவே முடியல. இப்போ தான் ஒரு பொண்ணு மனசை புரிஞ்சிக்கலான்னு நினைக்கிறேன், ஆனால் புரிஞ்சிக்க முடியல. புரிஞ்சிக்க முடியாத மனசை புரியுது எப்படி? இல்லை புரிஞ்சுக்கிட்டு புரியாமல் மாதிரி நடிக்கிறாங்கல்ல, அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது எப்படி அப்படிங்கிறது எனக்கு நீ சொல்ல. அவன் செம்ம கடுப்பாயிடுறான் ஹீரோ. ஒரு அரசனாக இருந்துக்கிட்டு என்கிட்ட நாட்டு பாதுகாப்பை பற்றி கேட்பியா இல்லை மக்கள் நலத்தை பற்றி கேட்பியா? நீ என்ன இதை கேட்டுட்டு இருக்க அப்படின்னு செம்ம கடுப்பாயிட்டு அவன் இருந்துட்டு, நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது நாட்டை எப்படி காப்பாற்றணும் அப்படிங்கிறத நாம் 2 பேரும் சேர்ந்து தான் படித்தோம். ஆனால் அது உங்களுக்கு ஞாபகம் இல்லை, உங்களுக்கு இப்போ வேறு ஏதோ ஞாபகமாக இருக்குது அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து கடுப்பாகி கிளம்பிடுறான். இளவரசருக்கும் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. எப்படி ஹீரோனை கட்டலாம், இவன் வேறு விஷத்தை கொடுத்துட்டு போயிட்டான், முன்ன பின்ன நமக்கு கொலை பண்ணி அனுபவம் கிடையாது, என்ன பண்ணுறது? பேசாமல் நம்ம அசிஸ்டன்ட்டு கேட்டு பார்ப்போம். ஆமாம், நான் இளவரசரை கொண்டுட்டா ஐயோ உங்கள் மண்டியில் எதுவும் அடிபட்டு போச்சா? நீங்களாம் அந்த மாதிரி வயலண்ட்டான ஆள் கிடையாது. ஐயோ, இவளுக்கு தெரிஞ்ச இவளே கத்தி ஊற கூட்டிட்டு வாப்பலையே. சேச்சே, நாம் இங்கேருந்து கிளம்பிடுவோமா? இங்கேருந்து எப்படி கிளம்புறது? நான் இங்கேருந்து கிளம்பணும் இல்லை அவனுக்கு விஷம் வைக்கணும்? எனக்கு தெரிஞ்சு நாம் இங்கேருந்து கிளம்புறதான் பெட்ரு அப்படின்னு நைட்டோட நைட்டாக அங்கே இருக்கிற எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு ஒரு மூட்டையை கட்டிட்டு அக கக கக அப்படின்னு தப்பிச்சிட்டோடா அப்படின்ட்டு ஒவ்வொரு இடமா எஸ்கேப் ஆகி வந்துக்கிட்டு இருக்கிற நேரம் கரெக்டாக நம்ம இளவரசர் வந்துடுறாரு. வந்துட்டு நீ எங்கேயும் போகாத, உன்னை விட்டு என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிறப்ப என்ன இந்த இப்படி ஒரு டைலாக்க சொல்கிறான் அப்படின்ட்டு போய் பக்கத்தில் போய் பார்க்கலான்னு பார்த்தா ஒரு மரத்துக்கு இன்னாட சைடில் இருந்துட்டு அந்த பனிப்பெண்ணு, நீங்கள் ஒரு ராஜா நான் ஒரு பனிப்பெண், ஓ இந்த சைடு ஓடிக்கிட்டு இருக்குதா லவ் ஸ்டோரி? இங்கே இருந்துட்டு நீ எனக்கு முக்கியம் இல்லை நான் உங்களை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, ஆகா இந்த ஸ்டோரிக்கு மத்தியில் நான் மாட்டிட்டு முடிக்கிறேன் அப்படின்னு இங்கே வந்துட்டு இளவரசர் வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு நீ தான் என் உயிர் அப்படின்னு ஷாக் ஆகிட்டு அக்கா யாரா இந்த பொண்ணு அப்படின்னு ஷாக் ஆகிறா. அங்கே இருந்துட்டு அந்த பனிப்பெண்ணு வந்துட்டு என்ன நீங்கள் பேசாமல் இருக்கீங்கன்ட்டு அவங்க வந்துட்டு ஹீரோயினை பார்த்துட்டு ஓஹோ இந்த பொண்ணா, அப்போ இந்த பொண்ணுக்கிட்ட தான் உளறிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஷாக் ஆகிட்டு இருக்கும்போது நான் சரி சரி நீங்கள் 2 பேரும் உங்கள் லவ்வை 10 குடம் தண்ணி ஊற்றி 11வது லவ்வாக வளர்த்துக்கோங்க, நான் இங்கேருந்து எஸ்கேப் ஆகிருந்தா சாமி அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறப்ப கரெக்டாக இளவரசரின் பட்டி யார் நீ வந்துட்டு இளவரசியோட பண்ணிப்பேன், ஓ நீ தான் என்னை பற்றி எல்லா விஷயத்தையும் பரப்பி அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன அந்த மாதிரி அறிக்கை விடுறதுக்கு நீ தான் காரணமா? அது வந்துட்டு பரவாயில்ல, உன்னால தான் இந்த பொண்ணு எனக்கு கிடைச்சிது, நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் அப்படின்னு இந்த பொண்ணையும் கை கோர்த்து வச்சுட்டு ஏதோ 2 நாட்டை சேர்த்து வச்சுட்டு ஃபீல்டில் நின்றுட்டுருக்காரு இளவரசர். ஹீரோனுக்கு என்ன அர்த்தனா, என்னடா அது இங்கேருந்து தப்பிக்கலான்னு பார்த்தா இப்படியே லாக் ஆகிட்டு இருக்கேன், என்ன பண்ணுறது அப்படின்னுங்கிற மாதிரி முடிச்சிட்டு இருக்கிறா. அடுத்த நாள் காலைல ஹீரோவை தான் கூப்பிட்டு விட்ருக்காங்க இளவரசர். என்ன விஷயம்னா, ஜனனோட பொண்ணு அங்கே இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கூட ஒரு அறிக்கை விட்டு அதுக்கப்புறம் அதை கேன்சல் பண்ணிவிட்டோமே, அந்த அறிக்கையை நான் மறுபடியும் அவங்களுக்கு ஒரு பதவி உயர்வு கொடுக்கலான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. அறிக்கையை போய்ட்டு ஹீரோன்ட்ட போய் வாசிச்சோன்னே நானே இங்கேருந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்த்துட்டு இருக்கிறேன். இந்த நேரத்தில் இங்கே ஒரு பதவி கொடுத்து என்ன வேறு உட்கார வச்சுட்டாங்க, என்ன பண்ணுறது ஐயோ அப்படின்னு குழப்பிட்டு இருக்கும்போது அந்த அறிக்கையை வாசிக்க வந்தவர், இவ்வளோ நாள் நீ எந்த ஒரு பதவியும் இல்லை, அதனால உன்னை டம்மி பண்ணி பேசிகிட்டு இருந்தேன், எதுவும் மனசில் வச்சு என்ன எதுவும் பழி வாங்கிடாத, உன்னை பழிலாம் வாங்க மாட்டேயா, ஏன் இங்கேருந்து எஸ்கேப் ஆனியா, நீ முதல்ல போயா அப்படின்னு அடித்து விரட்டிட்டு ஃபீலிங்காக ஹீரோயின் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறா. அப்போ ஹீரோ வந்துட்டு நான் இங்கே தான் இருக்கேன், தெரியுது நான் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறேன், நீ வேணா நாளைக்கு பேசுவோம் அப்படிங்கிற கட்டுப்பில் பேசும்போது சரி நான் போகிறேன், இளவரசரை கொண்டு போகிறேன், ஐயோ அதெல்லாம் நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன், நீ கரெக்டான ட்ராக்கில் தான் போயிட்டுருக்கியா? ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. எதுக்கு இப்போ என்கிட்ட இது மாதிரி கேட்குறேன்? இல்லை என்னன்னாலும் நீ ஒரு கொலகாரன், அப்படி இருந்தும் உன் லைஃப் கரெக்டான ட்ராக்கில் தான் போகுதா?
இல்ல எனக்கு புரியல. நான் இதை பத்தி எங்க அப்பாவுக்கு ஒரு லெட்டர் எழுதுறோம். எங்க அப்பாவுக்கு உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து கேட்கறா. அவன் அப்படியே ஒரு மாதிரி ஷாக்ல பாக்குறான். இவன் ஹீரோயின் என்ன சொல்றானா, நீ வந்துட்டு இந்த கொலகார வாழ்க்கையில இருந்துதான் நீ வெளியில வந்துரு, எங்க அப்பா கிட்ட சொல்லி ஒரு படையில இருக்கிற ஆளாவே உன்னை நான் மாத்திடுறேன். சே, அது ரொம்ப ஆபத்தான வேலை. நீ என்னதான் கெட்டவனா இருந்தாலும் எனக்கு நீ குட் பர்சன் தான். என்ன சொன்ன? இல்ல எனக்கு நீ குட் பர்சன் தான். உண்மையா சொல்ற? ஆமாமா, எனக்கு நீ குட் பர்சனா தான் தெரியல. பேசாம நீ அரண்மனை காவல் காக்கிற வேலையை பார்த்துக்கலாம். ஏன்னா அதுலதான் எந்த ஒரு ஆபத்துமே இருக்காது. அவன் லைஃப் நீ சந்தோஷமா வாழலாம். அப்படிங்கிறப்ப ஹீரோவுக்கு அது புதுசா இருக்கு. தான் மேல அக்கறைப்பட இங்க யாருமே இல்லை அப்படிங்கறதாலதான் அவன் ஒரு மாதிரி விண்ணத்தனமா வளர்ந்துட்டு இருந்தான். ஆனா முதல் முறையா நம்ம மேல ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு அக்கறைப்பட்டு இறக்கப்படுறாரு, அதுவும் தான் வேலை வாங்கி கொடுக்குற அளவுக்கு எல்லாம் யோசிக்கிறாளே. நீ என்னதான் நைட்ல வந்து என்ன மீட் பண்ணாலும் கொலகாரனா இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்லவன் தான். இது வரைக்கும் நீ யாரையும் கொல்லவும் கிடையாது, என்னையும் எந்த விதத்திலையும் துன்புறுத்துறதும் கிடையாது. நான் வாங்கினா ஒரு டீல் வச்சுப்போமா, உனக்கு நல்ல வேலையா வாங்கி தருவேன். நீ இந்த மாதிரி கொலை பண்றதெல்லாம் விட்டுட்டு என்னையும் கொலை பண்ணலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு இருக்கிறப்ப ஹீரோ சொல்றான், நான் வந்துட்டு எல்லாத்தையும் சக்சஸா முடிச்சுட்டு கண்டிப்பா உன்னை தேடி நான் வருவேன். அப்ப நீ என் கூட இருக்கணும், அதுதான் டீல். என்ன சொல்ற புரியல? என் கூட நீ இருக்கணும், நான் எல்லாத்தையும் சக்சஸ் பண்ணிட்டு வருவேன் அப்படின்ட்டு அவன் பாட்டிக்க போறான். இவன் பாட்டிக்க போறான். சொல்றது கேட்காம யாருமே என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்களே. நானே என் பேச்சை கேட்க மாட்டேன், இதுல அவன் வேற கேட்கணுமா? ஆனா இவன் அப்பப்ப அப்படி வந்து போறது எனக்கு கடுப்பா இருக்கு அப்படின்ட்டு ஹீரோயின் வச்சுட்டு இருக்கா. ஆனா அவன் எதுவும் சொல்லிட்டு போனானே கூட வரணும் அப்படின்ட்டு என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இது 90s கிட்ஸுக்கு பிறந்த 90s கிட்டா இருக்கும் போல. காலையில ஹீரோயின் என்ன பண்றானா, ஒரு பதக்கா மாதிரி, அதாவது தங்கிட்ட இருக்கிற தங்க மாதிரி ஒரு செயின் எடுத்துக்கிட்டு இதை வச்சு நம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியுமா பண்ணி பார்ப்போம் அப்படின்னு அவங்களுக்குன்னே ஒரு சர்வெண்ட் இருப்பாங்களே, அதாவது எப்போ பார்த்தாலும் ஹீரோட்ட வந்து உம்புழுத்துட்டு இருப்பாங்கன்னு, அந்த சர்வெண்ட்டை போயிட்டு நான் உங்களுக்கு ஒரு விஷயம் கேட்கணும், நான் தான் இப்போ ராஜாவால ப்ரொமோட் பண்ணப்பட்டேன்ல, அதனால நான் என்ன பண்ணாலும் நீங்க செய்வீங்களா? ஆமா பண்ணுவோம் அப்படிங்கிறப்ப ஒரு பர்சன் ரொம்ப ரொம்ப நல்ல பர்சன், அவங்க வந்துட்டு உங்க படையில இல்ல உங்க மந்திரவாதி கூட்டத்துல சேர்த்துக்கங்க அப்படிங்கிறப்ப அதெல்லாம் சேர்க்க முடியாது, ரிஸ்க். இங்க பாருங்க, நான் சொன்னா எல்லாத்தையுமே நீங்க கேட்கணும், அதுக்கு தனியா உங்களுக்கு லஞ்சம் வேற கொடுங்க அப்படின்னு அவளோட நகையை கொடுத்துட்டு போறா. ஆனா ஹீரோயின் அந்த போனதுக்கு அப்புறம் இந்த விஷப்பூச்சியை எப்படியாவது சாகடிக்கணும், அந்த ஜென்ரலுக்காகவே நான் இவரை சாவடிக்கணும் அப்படின்ட்டு அந்த சாதாரண ஒரு ஆளு இல்லத்தமா யோசிக்கிறான்னா அப்போ இவன் எப்படிப்பட்ட வில்லனா இருப்பான்? அங்க கற்பனை நம்ம ராஜாவை காட்டினா அவரு காதலிச்ச படிப்பெண்ணுக்காக ஒரு ஸ்வீட் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. அந்த ஸ்வீட்டை அந்த பொண்ணு வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு ஐயோ கொஞ்சம் சர்க்கரை அதிகமா போன மாதிரி இருக்கு, இப்படி சர்க்கரை அதிகமா போனா ரொம்ப குண்டாயிடும், அப்புறம் என்ன உங்களுக்கு பிடிக்காம போயிடுமே அப்படின்லாம் சொல்லாத, உனக்காக நானே எஃபெக்ட் போட்டு சமையல்காரன்ட்ட கேட்டு அவனை தொல்லை பண்ணி துன்புறுத்தி நானே செஞ்சேன், இது நீங்க செஞ்சீங்களா? அப்பனா இந்த கேக் எனக்கு ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு, இல்ல அப்படிலாம் நீ ஒன்னும் சமாளிக்க வேணாம், நான் உனக்காகவே மறுபடியும் போயிட்டு அந்த சமையல்காரனை கொன்னாவது நான் இந்த மாதிரி ஸ்வீட்டை கத்துக்கிட்டு வரேன் அப்படின்ட்டு இவங்க 2 பேர்லவும் இப்படி ஓடிக்கிட்டு இருக்குது. நேரம் ஆகுது, ஹீரோ வரான். அப்படியே வந்தோடனே ஹீரோனை கட்டி பிடிச்சுக்கிறான். ஹீரோவோட கொஞ்சம் குள்ளமா இருக்காளா, அதனால அப்படியே கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. என்னாச்சு, எதுக்கு இப்படி திடீர்னு கட்டி பிடிக்கிற? இல்ல எதுவும் பேசாத, நான் கொஞ்ச நேரம் கூட நான் கட்டி பிடிச்சிக்கலாமா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படிங்கிறப்ப அவன் கட்டி பிடிக்க அவன் தப்பான எண்ணத்துல கட்டி பிடிக்கல, அவன் யாரையும் மிஸ் பண்றான், அதனாலதான் இப்படி பண்றான் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு என் கூட நீ இருப்பியா, எப்பவும் இருப்பியா அப்படின்னு கேட்கிறப்ப அவனால எதுவுமே சொல்ல முடியல. அவ குழந்தைய தட்டி கொடுக்குற மாதிரி தட்டி கொடுத்துட்டு கவலைப்படாத அப்படின்னு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறா. போற பக்கம் பார்த்தா சைனீஸ் டிராமாவும் இப்படிலாம் லவ் ஒர்க் அவுட் பண்றீங்களே. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டா ஐயோ நம்ம அவளை கட்டி பிடிச்சோம் அப்படின்ட்டு கொஞ்சம் சுயநலக்கு வந்துட்டு நிற்கிறான். ஆனா ஹீரோனே போயிட்டு நீ இன்னும் பயப்படாத, உனக்கு புதுசா ஒரு ஜாப் அரேஞ்ச் பண்ணிட்டேன், உன்னோட லைஃப் நீ செம்மையா வாழலாம், நீ இப்படிலாம் பயப்படக்கூடாது. சரி நீ ஏன் எப்போ மிட் நைட்ல மட்டும் வர, ஏன் பகல்ல வர மாட்டேற? பகல்ல வந்தாதான் நீ அந்த ராஜாவை நினைச்சு அவங்க கூட இருப்பிய, இது அவனை பத்தி பேசாத, நீ அப்படின்னும் தப்பாவே நினைக்காத, அவங்க 2 பேரும் லவ்வுக்கு நான் நடுவில் மீடியேட்டரை மாட்டிட்டு செத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? சரி நாளைக்கு வந்துட்டு நீ லவ் பண்றல அந்த இளவரசர், நீங்க அவரை பார்க்க போலாம், அவரை பத்தி பேச போனாங்க. நாளைக்கா
இது ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு இங்க பாரு நாலேஜ் அப்படின்ட்டு அவன் பாட்டு போயிட்டே இருக்கிறான். இவன் நான் சொல்றதை கேட்கவே மாட்டேங்கிறான். ஏதோ பொட்டு பஞ்சத்தில் கலந்துக்கிற மாதிரி இங்கேருந்தே ஓடி போறான். டேய் ஒரு கோட்டை போட்டு போறடா அப்படின்ட்டு அந்த கோட்டை எடுத்து வந்து தூக்கி போட்டு இவன் சொல்றதையும் கேட்க மாட்டாங்களா, நான் பேசுறதையும் கேட்க மாட்டாங்களா, இவன் மனசுல என்ன பெரிய இவன் நினைச்சிட்டு இருக்கானா அப்படின்ட்டு அந்த கோட்டை கூட சண்டை போட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோ. இது ஹீரோயின் அப்பா மேல கோபமா இருந்தால அந்த பணியாரு அவன் தான் இப்போ இளவரசர் ராஜா எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. அவங்க கூட வந்துட்டு நல்லா ட்ரிங்க் ஊத்தி விட்டுது. நீங்க தான் ராஜா, நீங்க தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி இந்த சொம்பு அடிப்பாங்கல்ல அந்த மாதிரி அடிச்சிட்டு இருக்கான். கரெக்டா நம்ம ஹீரோ வந்துட்டு நீங்க என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டீங்க தெரியுமா? ஆமா என்ன கேட்டேன்? இல்ல ஒரு பொண்ணு எப்படி லவ் பண்ண வைக்கிறது அப்படின்னு கேட்டீங்களே. ஆமா கேட்டேன். இப்போ நம்ம ஃபேரி டேல் கதையில வர மாதிரி நீங்க ஒருத்தவங்களை போய் காப்பாற்ற போனா அவங்க மேல லவ் வந்துடும். ஒரு ட்ரிப் அரேஞ்ச் பண்ணுங்க. அந்த ட்ரிப்ல ஒரு விஷயத்த நீங்க சேருங்க. அந்த மாதிரி வெளியில ட்ரிப் கூப்பிட்டு போனா உங்களுக்கும் அந்த லேடிக்கும் லவ் டெவலப் ஆகும் அப்படின்ட்டு ஹீரோ ஒரு பிளானை போட்டு போறான். ஆனா அந்த பிளான்ல அந்த பணியாரோ ஆமாமா நீங்க வெளியில வந்தா நல்லது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே கரெக்டா இந்த ஹீரோ நோட் பண்ணிக்கிறான். ஹீரோ அங்கேருந்து கிளம்புறதுக்கு அப்புறம் அந்த ட்ரிப்ல ஹீரோயினும் இருக்கட்டும், எங்க 2 பேத்துக்கு நடுவுல அவன் இருந்தாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த இளவரசனும் அங்க பிளான் போடுறப்ப ஹீரோ இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இப்படி சொன்னா நீ அப்படி மாறுவ அப்படிங்கிறத எனக்கு நல்லா தெரியும். ஹீரோயின் எப்படியாவது வெளியில கொண்டு வர வைக்கணும் அப்படின்னு அது உன் மூலியமா கொண்டு வர வைக்கிறது இப்படி ஒரு பிளானை போட்டான் அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கான். அங்க மொத்தத்துல இவனே ஒரு பிளான சொல்லுவானா, அவன் இவனே இதுக்குள்ள ஒரு பிளான வச்சிருப்பானோ. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம இளவரசர் இருந்துட்டு யாரோ ஒரு ஆள்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இளவரசர் நீங்க வந்துட்டு ஒரு பிளான் போடுறாரு அப்படிங்கிற மாதிரி அவரு கொஞ்சம் வில்லத்தனமா தான் யோசிச்சுட்டு இருக்காரு. ஆக மொத்தத்துல இந்த முட்டாள்தனமா இருந்துகிட்டு தான் காரியத்தை சாதிக்கிறவர் தான் போல நம்ம இளவரசர். ஆனா நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த விஷயம் தெரியாத மாதிரி காட்டிக்கிறானா இல்ல அவனுக்கு தெரியுமாங்கிறத நம்ம போக போக பார்ப்போம். அடுத்த கட்டமே பார்த்து ஹீரோயின் பதறிக்கிட்டு இருக்கலாம், நான் இந்த இடத்த விட்டு வெளியவே வரமாட்டேன், எப்படி நீங்க என்ன வெளியில போக நீங்க அனுமதிக்கலாம், ஐய உன்னை வெளியில போவதான் அனுமதிக்கலாமா, எங்க கூட துணைங்கி வர. ஓ துணைக்காதா, அதை முதல்ல தெளிவா சொல்லணுயா, நீ மொட்டையா பேசிட்டு என் மனசுக்குள்ள பக்குன்னு அடிக்க வைக்கிற. ஒண்ணும் இல்ல, நான் விரும்புற பொண்ணும் இன்னும் டீப் லவ்வா ஆகணும். அதுக்கு நாம ஒரு ட்ரிப்பு போறோம். ஓ போறோமா? போறோம். அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னா நம்ம போற இடத்துல ஒரு சில எனிமியெல்லாம் நானே அட்டாக் பண்ண விடுவேன். அப்படி அட்டாக் பண்ணும்போது நான் அப்படியே அங்கேருந்து ஒரு குதிரையிலையோ இல்ல வேற ஒரு விதமாவோ நான் வந்துட்டு அவனை அப்படியே காப்பாத்தி, ஓஹோ இந்த மொக்க ஸ்டோரியை சொல்றதுக்கு தான் என்னை இத்துட்டு வந்தானா இவன், இதெல்லாம் பல பேர் பல நேரத்துல பண்ணிட்டாங்கய்யா, இது ஒரு புது ஸ்டோரின்னு எடுத்து வச்சுட்டு இவன் வேற நம்மளை கழுத்தெடுத்துட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரிதான் ஹீரோயின் அங்க பெக்கேன்னு உட்காந்துருக்கிறா. சரி மேல சொல்லு. இப்போ நான் அவளை தற்காலிகமா பெய்கிற மாதிரி நாம ஒரு பிளானை போடுவோம். அதுக்கப்புறம் அதே மாதிரி அவளையும் உன்னையும் தனியா அனுப்பி வைப்பேன். அப்போ கரெக்டா வந்து நீ மிஸ் பண்ற நேரத்துல அவளை நான் காப்பாத்துறேன்னு வச்சுக்க. காப்பாத்தினீங்கன்னா என் மேல அவளுக்கு இன்னும் லவ் டெவலப் ஆயிடும். அவ பிரேக்கப் பட்டு மறுபடியும் வேற ஆளை பார்க்காம இருந்தா சரி. என்னது இல்ல செம்ம பிளானு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் தட்டிட்டு இருக்கிறா. இப்படி நம்ம ஹீரோ பட்டு ஹீரோனோட அப்பாவை தான் மீட் பண்றான். மீட் பண்ணிட்டு அவன் ஒரு சில விஷயங்கள்லாம் ஹீரோக்கு எதிராக இருக்கிற மாதிரி அவரை பார்த்துட்டு இருக்கான். அவர் எதிர இருக்காரா இல்ல அவரும் ஒரு வில்லனா அப்படிங்கிறத நம்ம போக போக பார்ப்போம். ஆனா எப்படி வந்துட்டு அவன் பிளாஸ்மெயில் பண்றான் ஒரு விஷயத்த வச்சு, இந்த மாதிரி சரியா வேலை செய்ய மாட்டேங்கிறீங்களா, அதுவும் இல்லாம படைகளை ஒழுங்கா கவனிச்சிக்க மாட்டேங்களா, நீங்க எவ்வளவு பெருமை வாய்ந்தாலும் அதுவும் இல்லாம நம்ம படைகளையே உங்களை நம்பிதான் இருக்கு அப்படிங்கிறப்ப நீங்க ஒரு பக்கமா வேலை செய்யற மாதிரி இங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, என் மேல யாரோ தப்பா சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆமா உங்க பொண்ணு அங்க அரண்மனையில தான் இருக்கா போல. ஆமா என் போனுக்கு என்ன போட்டுக்கிறேன், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு லெட்டர் மட்டும் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு. ஹீரோயின் எழுதுற லெட்டரா இல்ல இவன் ஹீரோயின் மாதிரி எழுதுற லெட்டரான்னு தெரியல, அதை வாசிக்க புரிஞ்சு போச்சு அப்படின்னு நேக்கா சொல்றான். எதுவா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க, ஏன்னா உங்க பொண்ணு எங்களோட அரண்மனையில தானே இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோவோட செம்ம காண்டாவது ஹீரோனோட அப்பாவுக்கு. ஏன்னா அவனோட அப்ரோச் சுத்தமா அவருக்கு பிடிக்கவே இல்லை. ஜவனம்ம இளவரசரும் பிளான் போட்ட மாதிரி எல்லாத்தையுமே அங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணும் மனசு உடைஞ்சு போயிருச்சு. ஏன்னா இப்போ கொஞ்சமா ஒரு விலகுறதால ஹீரோயின் கூடவே இருக்கலாம் அப்படின்னு முடிவுபட்டு வந்து, ஆமா உனக்கு எதுவும் ஆசை இல்லையா, எனக்கு இங்க இருந்து வெளியில போயிட்டு நிறைய விஷயங்களை பார்க்கணும், அங்க சந்தோஷமா வாங்கணும், அதுதான் என்னோட ஆசை. நம்ம 2 பேரோட எண்ணங்களும் ஒத்து போகுது, நம்ம 2 பேரும் நல்ல டோலிஸா இருப்போம் அப்படின்னு 2 பேருமே டோலிஸா உள்ள போறாங்க. அப்போ போயிட்டு ஹீரோயின் யோசிக்கிறா, ஆகா இது எனக்கான சாப்பாடு வர நேரமாச்சையா, இந்த நேரத்துல இந்த பொண்ணு இங்க இருந்தா பங்கு கேட்குமோ, ஐயோ
என் மனசு ரொம்ப சரியில்லை, என்னை கொஞ்சம் தனியா விடுறீங்களா? சே எனக்கும் தான் மனசு சரியில்லை, நாங்கள் 2 பேரும் ஒன்னா இருப்போம். இல்லை எனக்கு கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு பசி இல்லை, ஏன்னா என் மனசு கொஞ்சம் சரியில்லைல்ல. ஆமாம்மா எனக்கும் மனசு சரியில்லை, பசி இல்லை அப்படின்னு சொல்லி வாயை மூடுறதுக்குள்ளார அங்க தட்டு தட்டா கொண்டாந்து வைக்கிறாங்க. நான்வெஜ் ஐட்டம் நிறைய இருக்கிறது, தட்டு தட்டா இருக்கிறவனே அந்த பொண்ணை பார்த்துட்டு இதுதான் நீ பசி இல்லைன்னு சொன்னதா? நல்லா புரிஞ்சு போச்சு அந்த பொண்ணுக்கு. ஹீரோயின் இதை வெட்டுன்னு வெட்டுறதுக்காக தான் நம்மளை வெட்டி விட பார்த்துருக்கா அப்படின்னு. உடனே என் மனசை அவன் உடைச்சாலோ இல்லையோ, நீ இப்போ ஒரே செகண்ட்ல உடைச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அந்த பொண்ணு சோகத்தோடய வெளியே போயிடுது. ஆகா, கொஞ்ச நேரத்துல சோத்துல நமக்கு வின வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாவமோ அந்த பொண்ணுங்க 2 லெக் பீஸ் கொடுத்துருக்கலாமோ, முழுசா எனங்கேதான் அப்படின்ட்டு உள்ள உட்காந்து வெட்டுன்னு வெட்டுது. இவ்வளவு பிரச்சனை வெளியில ஓடிக்கிட்டு இருக்குது, டிஃப்ரெண்டா அங்க உட்காந்து வெட்டிட்டு இருக்குது. நல்ல ஹீரோயின் இல்ல. இந்த ஹீரோயினை பத்தின ஸ்பெஷல் கமெண்ட்ஸ்கள் வரவேற்கப்படுகின்றன. திருக்காலையில ராஜா பிளான் போட்ட மாதிரி ஒரு ஓலை எழுதி, அதுவும் அந்த பொண்ணு முன்னாடியே, நீ நானும் நிரந்தரமா பிரிகிறோம், மனசு ஒத்து வரல, அது இல்லாம உன் மேல எனக்கு எந்த வித லவ்வும் இல்ல, ஃபீலிங்ஸ் இல்லை அப்படின்னு எழுதி கொடுத்து அதை அந்த பொண்ணு கையிலேயே கொடுக்க போகும்போது அந்த பொண்ணு உண்மையா லவ் பண்ணிருக்கும் போல. இருந்தாலும் ராஜான்னு ஸ்டார்டிங்ல அது வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கோம். ஆனா நம்மள ஸ்வீட்லாம் செஞ்சு கொடுத்து கரெக்ட் பண்ண பார்த்தல, அதனால உண்மையா லவ் பண்ண ஆரம்பிச்சிச்சு போல. அதுக்கு மனசு வருத்தம், அதை எப்படா வாங்குறது, இங்கேருந்து எப்படா வேற விட்டு போறது அப்படின்னு அது ஃபீல் பண்ணிக்கிட்டு நான் இங்கேருந்து போறேன், உங்களுக்கு கஷ்டமாவே இங்கேருந்து நான் போறேன், ஆனா என்னை முழுசா வெறுத்துறாதீங்க, என் காதல் உண்மையானது தான், என்னதான் நான் பணிப்பன இருந்தாலும் என்னோட காதல் எப்பவுமே ஒரு ராயலான ஒரு விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி அது ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்குது. ஹீரோயின் ஒரு ஓரத்துல நின்றுட்டு அவனையே ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கிறான். இது அதை விட மனோரமா மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்குது. ஒரு நீல உண்மையான அளவா இருக்குமோ, இங்க கொஞ்சம் எட்டி பார்ப்போம். உண்மையிலே அந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்குது. உடனே சடனா என்ன பண்ணிட்டுறான், அந்த ஓலையெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு, நான் உங்களை விட்டு போக மாட்டேன், நான் இங்கேயே தான் இருப்பேன், இப்ப என்ன நான் உங்க கூட இருக்கக்கூடாது, அதுக்கான சம்பளத்தை நீங்க தந்து என்னை தனியா நிக்க வைக்கிறீங்க அதானே அப்படின்ட்டு அந்த பொண்ணு கோச்சிட்டு ஓடுது. இந்த பாடா ஒரு வழியா நாடகம் முடிஞ்சு போச்சுப்பா. என்ன ராஜா ஓகேவா? எனக்கு தெரியாது, அவ கரெக்டா பத்திரமா இருக்கணும், அதுக்கு நீ அவ போய் இருக்கும்போது யோ நீ பிளான் பண்ண மாதிரி எல்லாம் பண்ணியாச்சையா, அது என்ன தேட பிட்டா என்ன சேர்த்து விடுற? நான் ஒத்துக்க மாட்டேன்னா நீ இங்க இருக்கவே முடியாது, உனக்கு கொடுத்த பதவி பறிக்கப்படும். ஐயோ முதல்ல நான் கிளம்புறேன் அப்படின்னு அந்த பொண்ணு கூடயே போயிட்டு ஆறுதலா இருக்க ஹீரோயின் போறா. அங்க போயிட்டு நம்ம பேசாம இங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுவோமா, இன்னும் நான் ராஜாவை போட்டு தெரியடவா, இந்த யோசனை நீங்க 2 நாளுக்கு முன்னாடியே சொன்னீங்க, அப்பவே சொன்ன உங்களால ஒரு கத்தியை கூட தூக்க முடியாது, தேவையில்லாம இந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க அப்படின்னு. ஆமா அதுவும் கரெக்ட் தான். எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது, அந்த பொண்ணு அரண்மனை விட்டு போறதுக்குள்ள நாம இங்கிருந்து எஸ்கேப் ஆயிடும், நீ அதுக்கு உதவணும், ஐயோ தயவு செய்து அதை பத்தி பேசாதீங்க அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் பேசிக்கிறவே கரெக்டா ராஜா உள்ள வந்துடுறாரு. எப்படி நான் போட்ட பிளான் பக்காவா ஒர்க் அவுட் ஆச்சுல? ஐயோ நீ போட்டதெல்லாம் ஒரு பிளானு, அதெல்லாம் பக்காவா ஒர்க் அவுட் ஆச்சு. ஐயோ இந்த காமெடி பீஸ் ராஜா வச்சுட்டு என்னால தாங்க முடியலப்பா சாமி அப்படிங்கிற மாதிரி அவர் செஞ்ச ஆர்ட் ஒர்க்லாம் எடுத்துட்டு அவர் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்காது. எது மேல கையை வச்சாலும் தாங்கிப்பேன், ஆனா நான் செஞ்ச ஆர்ட் ஒர்க் மேல கையை வச்சா ஓ அதனாலயா உனக்கு ஒரு புக்கு தரேன் அப்படின்ட்டு ஒரு புக்கு தராரு. அதாவது இது பெஸ்ட் லவ்வுக்கான ஒரு புக்கு, அதே இருக்கு எனக்கு தர. இவனை பார்த்தா எப்படி 90ஸ்ல பிறந்த வியூர் சிங்கிளா தான் இருங்க. ஆஹா இந்த வேற நம்மள சைடா வெறுப்புறானே அப்படின்னா இல்ல அவன் மூஞ்ச பார்த்தா எனக்கு தெரியுது. ஐயோ இந்த மூஞ்ச பார்த்தாதான் நல்லா தெரியுது. இது கட்டன் ரைட்டா சொல்லிட்டு போறாரு, என்னோட காதலி, ஆமா உங்களோட காதலி, அவளை நீ பத்திரமா தான் பாத்துங்க. எதே ஆமா அப்ப சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன், நீ அவ கூடயே போயிட்டு எங்களுக்கு மத்தியில நீ ஒரு காதல் புறாவா இருக்கணும். யோ என்னை வறுத்து வேணாலும் தின்னுறியா, ஆனா இந்த மாதிரி காதல் வரியெல்லாம் பேசி நான் கொல்லாத. ஐயோ என் மைண்ட் வைஸ் வேற அந்த ஆளு கேட்டு என்னை சாவடிச்சிருவான் போறியே. இப்ப என்ன பண்ணணும், நீ அவ கூட போகலாம், அவ்வளவுதானே போற அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறா. ஆனா ஐயோ நானே இங்கிருந்து எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறேன், ஆனா இந்த என்ன லாக் பண்ணிக்கிட்டே இருக்காரே அப்படிங்கிற மாதிரி கட்டுப்பாய் உட்காந்துட்டு இருக்காரு நம்ம ஹீரோயின். நாள் காலையில ராஜாவுக்கு பூஜை தட்டிட்டு இருந்தாலே ஒரு சில அடியாட்களை ரெடி பண்ணியிருக்காங்க. ராஜாவா ரெடி பண்ண ஆட்களா இல்ல இந்த ஆளு கொஞ்சம் வில்லத்தனமா சிரிக்கிறான், ஒருவேளை நம்ம ஹீரோயினை போட்டு தள்ளுறதுக்காக ஒரு சில ஆட்களை இங்கே மிக்ஸ் பண்ணியிருப்பானோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. வழக்கம் போல நம்ம ஹீரோயின் அப்படியே பதட்டத்துல கர்ணோட பத்திரடிச்சு எழுந்துட்டு இருக்கும்போது அப்படி என்னதான் கனவு காண்றான்னு கடைசி வரை எங்க சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல. ஆனா எனக்கு ஆர்வமா இருக்கு, அவன் என்ன கனவு காண்றா, இப்படி பயந்து எதிர்க்காரு. இப்படி நம்ம ஹீரோவை காட்டினா அவன் அதுக்கு முன்னாடியே போயிட்டு அவங்க ட்ரிப்பு போற பாதையில இருக்கிற எனிமி எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு இருக்கிறான்.
இது எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு இருக்கும்போதே அவனுக்கு ஒரு டவுட் வருது, இவங்க மட்டும்தான் இங்க இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ஹீரோனும் அந்த பொண்ணு அப்படியே அந்த வழியால போயிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணுது. ஐயோ, என்ன இருந்தாலும் இவ்வளோ ஒரு பொண்ணு, நானும் ஒரு பொண்ணு, ஆமா அப்படிதான் சொல்லிக்கிறாங்க, இருந்தாலும் ஆமாம் உன் மனசு எனக்கு புரியுது, கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ஆறுதல் படுத்திட்டு வரும்போது, என்ன இன்னும் கடத்த வேண்டியவங்க இன்னும் வரல, உடனே வண்டியை ஒரு இடத்துல நிப்பாட்ட சொல்லி வெளியில வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க வருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி. அது வண்டி ஓட்டிட்டு போறவனே, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க, இன்னும் பிளான் ஒர்க் அவுட் ஆகல போல, நீ வேற சும்மா அறியா அப்படின்ட்டு பேசாம நான் அவனுடைய தேடி போய் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் தேட போறா. அங்க பார்த்தா வேற ஒரு குரூப் வந்துட்டு இங்க எப்படி கொள்ள அடிக்கலாம், யாரை கடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்களா, இல்லை இவங்களை குளத்தை தான் பார்த்துட்டு இருக்காங்களான்னு தெரியல. அவங்க தெற்காலேருந்து வடக்கால போகலாம் அப்படிங்கிறான் ஒருத்தன், இன்னொருத்தன் வடக்காலேருந்து தெற்கால போகலாம். ஓ சரி, கிழக்காலேருந்து மேற்கால போகலாம், ஓகே இப்போ நம்ம எங்க இருக்கோம், கிழக்காலையா மேற்காலையா அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் கடத்த வந்தாங்க. அப்படியே பிளான் போட்டுட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஹீரோயின் வந்துட்டு, ஆனா லூசு பசங்களா ஏன் பின்னாடி வாங்கலாம் அப்படின்னு அங்க இருக்கிறவங்கள கூப்பிட்டு போயிட்டு, ஏய் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், என் கழுத்துல கத்தி வைக்கணும், ஆனா கழுத்துல காயப்படக்கூடாது, என்னை மிரட்டுற மாதிரி இருக்கணும், ஆனா என்னை மிரட்டவே கூடாது, என்னை அடிக்கிற மாதிரி இருக்கணும், ஆனா அடிக்கவே கூடாது. இவன் என்ன இவ்வளோ கண்டிஷன் போடுறா, சரி பேசாம கழுத்தில் கத்தி வச்சிடும் அப்படின்ட்டு கத்தி வச்சு நிற்கிறப்ப அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, எனக்கு தற்காப்பு கல்லெல்லாம் தெரியுண்டா அப்படின்னு நிற்கிது. உடனே அட்டாக் பண்ண ஆவலாட போனோடனே அவங்களும் சொல்லி அந்த பொண்ணு அடிக்குது. இதை பார்த்து ஹீரோயினே சாக்காயிரா, என்னடா இது, இந்த பொண்ணு இந்த அடி அடிக்குது, நமக்கு எதுவும் வித்த தெரியுமா, நமக்கு தட்ட திங்க தான் தெரியும். ஏன் அதில் இருக்கிற யூஸ் என்ன பண்ணுறான்னா, ஹீரோயின் கழுத்தில் கத்தி வச்சு நீ அப்படிலாம் அட்டாக் பண்ண இந்த பொண்ணை கழுத்தத்து போட்டுருவேன் அப்படின்னு. அந்த பொண்ணுக்கு தான் ஹீரோயின் ரொம்ப பிடிக்கும்ல, அதனால சரண்டர் ஆயிடுறாங்க. ஹீரோயினையும் அந்த பொண்ணையும் சேர்த்து கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தனும் நம்ம யாரை நம்ம அபியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, ஹீரோயினோட கட்டை அவுத்து விட்டு நீ இங்கேருந்து ஓடி போயிட்டு நமக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை ராஜாவோ இளவரசரோ எந்த ஒரு பாதுகாவலும் இருந்தாலும் அங்கே போயிட்டு உதவி கேளு, இல்லை உங்களை விட்டு போக எனக்கு மனசு இல்லை, இங்கே போயிரு, இப்போ மனசு மனசுலாம் முக்கியம் இல்லை, என்ன நான் காப்பாற்றிக்குவேன், தயவுசெய்து நீங்கள் வந்து கிளம்பு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயிட்ட சொல்லி அனுப்புனே. ஹீரோயின் எப்படியோ தப்பிச்சு போக பார்க்குறா, ஆனால் அங்கே இருக்கிற ஒரு ரெட்டுக்கிட்ட அவன் மாட்டிக்கிறா. ஓ தப்பிச்சு ஓட பார்க்குறியா, ஓடு, இந்த காடு ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்ச இடம் தான், என்ன இருந்தாலும் ஒருத்தவங்களை ஓட விட்டு அதை ரசித்து அனுபவிக்கிறதா என்னோட புத்தி அப்படிங்கிற மாதிரி அவன் கொஞ்சம் வில்லத்தனமாக யோசிக்கிறான். ஹீரோயின் அங்கேருந்து ஓடுறா. ஆனால் அங்கேருந்து தப்பிச்சு போக அவன் என்ன பண்ணிடுறான்னா, அவன் எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, அவளை குத்தி கொண்டு எடுத்துருவாங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அப்படியே அந்த இடம் ஃபுல்லாக ரெட்டிஷ் ஆகுது. அவள் ஓடிக்கிட்டே இருக்கா. கரெக்டாக அவங்க ஹீரோ வந்துடுறான். வந்தாலும் அவளோட ஃபேஸை அவள் பார்க்கவே கிடையாது. அவன் வந்துட்டு நான் வந்துட்டேங்கும்போது, நீ எப்படி இங்கே வந்த, நீ எப்படி வந்த, என்னை காப்பாத்து அப்படிங்கிறப்ப அவன் சும்மாவே வெட்டுன்னு வெட்டுவான். இதில் வேற ஹீரோயின் வேற காப்பாத்துன்னு வேற சொல்லிட்டாளா. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் செதுக்குன்னு செதுக்கிடுறான். அங்கே இருக்கிற ரத்தத்தெல்லாம் பார்த்து அவன் அங்கே மயங்கி விழுந்துடுறா. அப்படியே அவனோட இடத்த தூக்கிட்டு போயிட்டு அவளை அக்கறையாக பார்த்துக்கிறது அங்கே இருக்கிற ஒரு பொண்ணுக்கு சுத்தமாக பிடிக்கல. இதுவும் ஒரு பொசசிவ்னஸ் போல. அப்படியே அக்கறையாக பார்த்துட்டு அடுத்த நாள் காலையில் வந்துட்டு மருந்தெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்கும்போது, நீ எப்படி இங்கே வந்த, நீ யாரு, இது உன்னோட இடமா, ரொம்ப தேங்க்ஸ், என்னை காப்பாற்றினதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். அம்மா என் கூட வந்தாங்களா அந்த பொண்ணு, அவங்க பக்கத்து ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. சரி நீ யாரு, நீ உன் பேரை கூட நான் இது வரைக்கும் கேட்டதுண்டே, உன் பேர் அப்படிங்கிறப்ப ஹீரோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருப்பான்ல, அவன் வந்துட்டு இளவரசனே நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே பண்ணிட்டா அப்படின்ட்டு அவன் வந்து நின்னே, என்னது நீ இளவரசனா அப்படின்னு ஹீரோயின் ஷாக் ஆகுறா. ஏன்னா இவன் ஒரு கொலைகாரன்னு சொல்லி தானே இவ்வளோ நேரம் ஓட்டிகிட்டு இருந்துருவான். ஆனால் இங்கே எல்லாத்துக்குமே ஆப்போசிட்டான் ஹீரோட அசிஸ்டண்ட்டு. அங்கே கட் பண்ணி ராஜாவை காட்டினா அவங்களுக்கு ராணிக்காக ஒரு பட்ஜெட் போயிட்டுருக்கு. என்னன்னா இவங்க வந்துட்டு அவங்க ரிலேஷன் கிட்டலாம் போயிட்டு ஹெல்ப் கேட்டிருப்பாங்கல்ல, அதுவும் தன்னோட பையன் சரியாக நாட்டு ஆளுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க போல. அதை கேட்டு தெரிஞ்சு வந்தோடனே முதல் முறையாக நம்ம ராஜா வந்துட்டு ராணியை எதிர்த்து மாசா பேசுகிறாரு. இங்கே பாருங்க, என்னோட அரியணையை எப்படி காப்பாற்றிக்கணும்னு எனக்கு தெரியும், ஆனால் அதில் உங்கள் தயவுல தான் காப்பாற்றிக்கணும்னு இல்லை, உங்களோட பையன் தான் நான், எல்லா இடத்துலையுமே வந்துட்டு உங்கள் ஹெல்ப் எனக்கு தேவைப்படாது, தயவுசெய்து இனிமேல் என்னோட விஷயத்துலையும் அரியணை விஷயத்துலையும் நீங்கள் தலையிடவே கூடாதுங்கிறப்ப அவங்க செம்ம கடுப்பாக்குறாங்க. இங்கே பார்த்தா ஹீரோயின் கவச்சிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறா. அவள் ஹீரோ குட்டி போட்ட பூனை மாதிரி, என்னை மன்னிச்சிரு உன்கிட்ட இந்த ஒரு விஷயத்த சொல்லாத என்னோட தப்பு தான், என்னை மன்னிச்சிரு. ஆமாண்டா ஆமாம்,
நான் தான் பைத்தியக்காரி, உன் மேலே அக்கறை இருக்கிறதால உனக்கு நான் வேலைலாம் தேடினேன், உன் மேலே அக்கறை இருக்கிறதால எங்கள் இளவரசர்கிட்ட பரிஞ்சரிச்சு உனக்கு நான் காவலாளி வேலைலாம் வாங்கணும் அப்படின்ட்டு என்னோட இருந்த மொத்த பவரையும் நான் பயன்படுத்தினேன். ஆனால் நீ எல்லாரும் மாதிரியும் என்னை சீட் பண்ணியிருக்கல. ஒருத்தங்களை நம்ப வச்சு ஏமாத்துறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? இங்கே பாரு, உன்னை ஏமாத்தணும்லாம் ஒன்றும் கிடையாது. என் மேலே அக்கறைப்பட்ட ஒரே ஜீவன் நீ மட்டும்தான். அந்த நேரத்தில் அந்த உண்மைகளை உன்கிட்ட சொல்ல முடியல. ஓ அப்படியா? அப்போ வேணும்னு தெரிஞ்சுதான் என்ன நீ ஃபோல் பண்ணியிருக்க. பாரு, என்னை மன்னிச்சிரு, தயவுசெய்து இனிமேல் என் பின்னாடியே வராத அப்படின்னு அங்கே வந்துட்டு இந்த கூடெல்லாம் செஞ்சு வைப்பாங்கல்ல, அவர் ஒருத்தர் அங்கே பக்கத்தில் இருக்காரு. அதுலேருந்து ஒரு கூடை எடுத்துகிட்டு ஹீரோ ஒரு அடி போட்டுட்டு அதை எடுத்து தூக்கி போட்டு போகும்போது ஹீரோ பின்னாடியே வரான். தயவுசெய்து என் பின்னாடிலாம் வந்துட்டு என்னை இன்னும் கடுப்பேற்றிட்டு இருக்காத, நான் ஒன்று நம்பவே இல்லை, உன் மூஞ்சிலே என்னை முழிக்கக்கூடாது. ஐயோ, இந்த குட்டச்சிக்கு எப்படி சொன்னால் புரிய வைக்குவேன்னு எனக்கே தெரியலையே. ஐயோ, இவ வேற இவ்வளோ கோவப்படுறாரு அப்படின்ட்டு அங்கே ஹீரோயின் போகிறத பார்த்து இந்த கூடக்காரர் திட்டுறாரு, ஒழுங்காக அதுக்கு காசு வச்சுட்டு போ அப்படின்ட்டு. ஆனால் ஹீரோ அதுக்கான காசை போட்டு இவ கோவத்தில் கூட கொஞ்சம் அழகாக தான் இருக்கா, இவன் நடக்கிறது கூட குட்டி முயலை உருண்டு ஓடுற மாதிரி தான் இருக்கு அப்படின்ட்டு அவ்வளோ ரணகலத்துலேயும் ஹீரோயின் அப்படி ரசிச்சுக்கிட்டு இருக்கிறான். நீங்கள் யாராவது செம்மையாக கோவப்பட்டுட்டு இருக்கும் பொழுது, உங்களுக்கு பிடிச்சவங்க கோவப்படும் போதும் அந்த கோவத்தை கூட நீங்கள் ரசிச்சிருக்கீங்களா? அப்படி ரசிச்சிருந்த கமெண்ட்ல சொல்லுங்க. அவன் வேற ஐயோ இந்த குட்டச்சி அப்படி சமாதானப்பட்டது தெரியலையே அப்படின்ட்டு அவன் பின்னாடியே போக்குட்டி மாதிரி ஓடிக்கிட்டு இருந்தான். அப்படி ஓடிட்டு இருக்கும்போது நான் கோச்சிட்டு போறாளே, அப்படி போயிட்டு இருக்கும்போது மார்க்கெட்ல ஒரு வண்டி அவன் மேலே இடிக்க வரப்ப ஹீரோ தான் போய் காப்பாற்றினேன். இங்க பாரு, உன்கிட்ட நான் நிறைய போய் சொல்லியிருக்கேன், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா உன்னை ஏமாத்தணும் நான் ஒரு இதை கூட நினைச்சதே கிடையாது. என் லைஃப்லயே ரொம்ப சீக்கிரமா நான் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டதான் நீயும் என்னை புரிஞ்சுக்கிட்ட. தயவுசெய்து இந்த ஒரு விஷயத்துல என்ன மன்னிச்சிரு. ஆமா, உன்னை ஏதோ பெரிய மரியாதையா கூப்பிடுறாங்க, இளவரசர் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம உனக்கு இங்க இருக்கிற வசதி எல்லாத்தையும் பார்த்தா நீ ரொம்ப ஏழப்பட்டவங்க இல்ல போலயே. ஆமா, அப்படி என்னை ஏமாத்திருக்க, உனக்கு எனக்கு செட் ஆகாது, உன் பாதம் வேற என் பாதம் வேற அப்படின்னு அவன் எடுத்துக்கிட்டு அப்படியே கோச்சிக்கிட்டே போகும்போது, இதுக்கப்புறம் இவ சொன்னா கேட்க மாட்டா அப்படின்னு ஆடி குட்டுச்சு அப்படின்ட்டு தோல்ல தூக்கி போட்டு போறான். இந்த விட்றா அப்படின்னு கத்திட்டு இருக்கும் போது அவன் பாட்டுக்கு அசன்ட்ட தோல்ல தூக்கி போட்டு போறான். இதை பார்த்த ஹீரோட அசிஸ்டன்ட்டு ஐயோ ஹீரோயின் வந்து நேற்று நம்ம கிட்ட ஒழுங்கா பழக மாட்டேங்கிறாரு அப்படின்ட்டு அவன் பொசசில் இருக்கான். அங்க இருக்கிற வேலையாட்கள் எல்லாமே என்னன்னா, என்ன நம்ம இளவரசர் இந்த அளவுக்கு சந்தோஷமாகவும் அது இல்லாம இந்த இடம் இவ்வளவு கலப்பா இருந்து நான் பார்த்ததே இல்லையே, சரி நம்ம வேலையை பார்ப்போம், இளவரசர் நம்ம தண்டிச்சிட போறாரு, இங்க பாரு ஒழுங்கா இங்கே இரு, உனக்கு தேவையான சாப்பாடு எல்லாம் இங்கே வரும், இந்த டிராமா முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே உனக்கு கொண்டு போய் விட்டுறேன், அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இரு, ஓகேவா அப்படின்னோடனே ஹீரோயினுக்கு வேற வழி இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த முரணை நேரம் இப்படி முரட்டுத்தனமா நடந்துக்கிறானே அப்படிங்கிற மாதிரி அவ யோசிச்சுட்டு இருக்கிறா. நீங்களே சொல்லுங்க, இப்படி பிடிவாதம் பிடிச்சி போனா அப்புறம் தூக்கிட்டு வராம வேற என்ன பண்ண முடியும்? உனக்கு அப்புறம் ஹீரோட அசிஸ்டன்ட் போயிட்டு அவ காலில் விழுந்து, நீங்க வந்ததுலேருந்து என் கூட அவர் சரியாவே பழக மாட்டேங்கிறாரு, என் கூடவே இருக்க மாட்டேங்கிறாரு, உங்களை நினைச்சு அதிகமா கலவப்பட்டு இருக்காரு, அது மட்டும் இல்லாம நாங்க எல்லாமே ஒன்னாதான் இருப்போம் அப்படின்னு ஹீரோ என்ன நினைச்சுக்கிறா, ஒன்னா டேய் நீங்க அவங்களா? ஆமா நான் மட்டும் இந்த இளவரசர் நீங்க தான் அப்படிங்கும்போது அவருமா என்னடா சொல்றீங்க, அதனாலதான் என்கிட்ட அவன் லவ்வா நடந்து பிடியோ அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் ஒரு மாதிரி தப்பா யோசிக்க ஆரம்பிக்கிறா. அவரும் நீங்க தயவு செய்து இங்க இருந்து போயிடுங்க, அவருக்கு எனக்கு இருக்கிற நெருக்கம் வந்துட்டு ரொம்ப கம்மியாயிட்டே இருக்குது, அதனாலதான் சொல்றேன் நெருக்கமா. ஆனா பாவீங்களா, அது மொத்தத்துல நீங்க அதைங்களா அப்படின்ட்டு அவங்க பதறிக்கிட்டே இருக்கும்போது, ஆனா அவன் என்ன சொல்ல வரானா, எங்க ரெண்டு பேத்துக்குள்ள நட்பும் நான் அவரோட அசிஸ்டன்ட் அப்படிங்கிறதுக்கே கொஞ்சமா அவர் என்ன விலகி போறாரு அப்படிங்கிற மாதிரி தான் அவன் சொல்ல வந்திருப்பான். ஆனா லூசு பையன் மொட்டையா சொல்லியிருப்பான். அது வந்துட்டு ஹீரோயினுக்கு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்ப ஹீரோவை தப்பா நினைக்க ஆரம்பிக்கிறா. அதாவது இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ற மாதிரி. இது எப்படி ராணியை காட்டினா அவங்க செம்ம காட்டா இருக்காங்க, தன்னோட பையன் தன்னோட கட்டுப்பாட்டுல இல்ல, அது நம்ம பொம்மன் நினைச்சா இந்த மாதிரி நல்லா பிளே பண்றானே அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அங்க இளவரசர் பக்கத்துல இருந்துட்டு ஜாலரா அடிச்சான்ல, அவனுக்கு இருந்து ராணி கிட்ட சொல்றான், இங்க நடக்கிறதெல்லாம் உண்மையா? ஆமா, என்னாலையும் நம்ப முடியல, என்னோட பையன் இந்த அளவுக்கு அவன் எல்லா விஷயத்தையும் கவனிச்சிருக்கான் அப்படிங்கிறது எனக்கு புதுசா இருக்கு, அது மட்டும் இல்லாம அவன் கூட வேற யாரும் இருக்காங்க, அது இளவரசர் நீங்க இருந்தா அது நமக்கு பிரச்சனையா முடியும், ஆக மொத்தத்துல அவனை முதல்ல கவனிக்கணும், அந்த அரியணையில நான் ஏறணும், அப்பதான் நம்ம பண்ற திட்டம் நம்ம போடுற திட்டம் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும், அவன் இருந்தா எல்லாத்தையும் தவிடுபடி ஆக்கிடுவான் போல அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு சதி திட்டத்தை தீட்டிட்டு இருக்காங்க, அதை சொதப்பிடும் அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டு இருக்காங்க.
கட் பண்ணி நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. ஆனா இங்க ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க பாருங்க, செம்மையா இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னன்னா நம்ம இளவரசரை இப்ப லவ் பண்ணிட்டு இருக்கல ஒரு பொண்ணு, அந்த பனிப்பெண்ணு அது நம்ம ஹீரோ வச்ச உளவாளி. அது ஹீரோ கிட்ட மடி போட்டு, நீங்க எவ்வளவு நாள் பண்ண சொன்ன வேலையை பக்காவா பண்ணிட்டேன், எனக்கு நீங்க வெகுமதி கொடுத்தாலும் சரி இல்ல என்னோட பணியை நீங்க பாராட்டினாலும் சரி அப்படிங்கிறப்ப, இவன் நீ எனக்கு உளவாளியே இருக்க தேவையில்ல, என்ன சொல்லுவேன், அதாவது உன்னை பதவியில இருந்து இறக்கிட்டேன், ஏன் அப்படி நீ இளவரசர் கூட கொஞ்சம் நெருக்கமா இருக்க அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. அதனால அப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, தாராளமா நீங்க இளவரசர் கூட இருக்கலாம், ஆனா கொஞ்சம் பத்திரமா இரு, நீ மாட்டிக்கிட்டீங்கன்னா என்னோட பேர் கண்டிப்பா வெளியவே வராது அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது. அதுக்கப்புறம் அவங்க கூட ஒருத்தி இருக்காரு, யாரு ஹீரோன்னு சொல்றீங்களா, அவதான். அவ கொஞ்சம் கோபமா இருக்கா, அவகிட்டையும் கொஞ்சம் பத்திரமா இரு, அவனை நான் நல்லா பத்திரமா பாத்துக்கிறேன், அவன் ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு அங்க போயிட்டு ஹீரோயினை பார்த்தா ஃபீல் பண்ணி அந்த விஷயத்தை யோசிச்சுட்டு இருக்கு. அவன் எப்படி அப்படி இருக்க முடியும், ஐயோ ஐயோ அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணு நீ எதை பத்தியும் கவலைப்படாத, ஹீரோ ரொம்ப நல்லவர் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லியிருக்கேன். அவன் எல்லாம் வந்தா ஆனா அந்த மாதிரி இருப்பான்னு தெரியல, எந்த மாதிரி இல்ல அவங்க எல்லாம் ஒன்னா இருக்காங்க, அது எப்படி நீ எதை பத்தி பேசுற, அதெல்லாம் ஒண்ணுல நம்ம நாளைக்கு காலையில இங்க இருந்து கிளம்புவோம் அப்படின்னு ஹீரோன்னு சொல்றா. அதே மாதிரி அடுத்த நாளைக்கு காலையில போய் நிக்கிறப்ப கரெக்டா ஹீரோவும் அவனோட அசிஸ்டன்ட் வராங்க. எங்க மட்டும் இங்க தனியா போனா உங்களுக்கு பாதுகாப்புக்கு ஆள் வர வேணாமா, நாங்க வரோம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். ஹீரோயும் அந்த இளவரசர் லவர் பணிபெற்று இருக்காங்களே அவங்க என்ன தனியா அந்த வண்டியில வச்சு அனுப்புறாங்க. அப்ப என்ன பண்றான்னா ஹீரோ ஒரு சாப்பாடை கொடுக்குறான். அவர் இருந்துகிட்டு எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் அவன் சாப்பாடு கொடுக்குறானே அப்படின்னு ஒரு அக்கறையோட வாங்க போறா. அதுக்குள்ள ஹீரோட அசிஸ்டன்ட் எனக்கு பசிக்குது அப்படின்னு, ஓஹோ நீ இவனுக்காக தான் என் மூலியமா கொடுக்க நினைச்சியா, அதான் பசிக்குதுன்னு சொல்றானே கூடு அப்படின்ட்டு ஹீரோயின் கொஞ்சம் முறப்பா கொடுக்கையில அவன் அவனோட அசிஸ்டன்ட்டை முறைச்சி பாக்குறான். அவனுக்கு அதுல பயமாகி போயிடுது. ஐயோ எனக்கு பசி இல்ல, ஓ அவனுதான் என்ன நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு ஹீரோயிட்ட கொடுக்குறப்ப, என்ன உங்களுக்கு மத்தியில நான் ஏன் வர போறேன், நீங்க 2 பேரும் லவ் பண்ணி ஒண்ணா இருக்க போறீங்க, நீ அவனுக்கே கூட அப்படின்ட்டு மறுபடியும் அவளுக்கு கொடுக்கும்போது மறுபடியும் ஹீரோ அங்க முறைச்சிட்டு இருக்கான். இந்த மாதிரி மாத்தி டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கும்போது உள்ள இருக்கிற பனிப்பை பிடிக்கிட்டு எனக்கு ரொம்ப பசிக்குது நீங்க போவியா நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு அதை பிடிக்குது. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஏன் இப்போ அவங்க 2 பேரும் தனியா நம்மளை ஃபாலோ பண்ணி வராங்க, நம்ம பாதுகாப்புக்காக தான், எனக்கு ஒரு விஷயம் சொல்றியா, என்னது மேல நம்ம வைக்கிற காதல் எப்போ அதிகமாகுதுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. எனக்கு அந்த அளவுக்குலாம் தெரியாது, ஆனா எனக்கு தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த வச்சு நான் சொல்றேன். என்னன்னா காதல் எப்போ அதிகமாகுதுன்னா நம்ம நெருக்கமாக இருக்கும் போதும் அவங்க நம்ம கண்ணு முன்னாடி இருக்கும் போது மட்டும் அதிகமாகாது. அவங்க எந்த டைம் நம்ம பிரிஞ்சு ஒரு 2 நாளோ 3 நாளோ இல்லை சண்டை போட்டு ஒரு வாரமோ நம்ம பிரிஞ்சு இருக்கும் பொழுது, அப்போ நம்ம அவங்க பக்கத்துல இல்லாதப்போ நம்மளை தாண்டி நம்ம மனசு அவங்கள தேடி போகும். அப்போதான் நம்மளோட காதல் அதிகமாகுது. அதனால சண்டை போடுங்கன்னு தான் சொல்ல மாட்டேன், சண்டைங்கிறது காதலை அதிகமாக்கும் போது கம்மியாக்காது. ஒருத்தங்க மேல வெறுப்புணர்ச்சியோட சண்டை போடுறது வேற, ஒருத்தங்க மேல இருக்கிற காதலோட சண்டை போடுறது அது வேற. சரி அதான் ஹீரோ ஒரு பார்சல் கொடுத்துருக்கானே ஸ்வீட்டு, அதை சாப்பிட வேண்டியதானே, அது எனக்கு என்னமோ உங்களுக்காக கொடுத்த மாதிரி தான் தெரியுது, எனக்காக கொடுத்த மாதிரி தெரியல. அது இல்லாம இப்பெல்லாம் இந்த ஸ்வீட்லாம் எனக்கு சரியா படலை. என்ன சரியா படலை, சாப்பிட பிடிக்கல. ஏன் எனக்காக நம்ம பேரரசர் இருக்கார்ல ராஜா, அவர் தனியா அவர் கையாலேயே ஒரு சில ஸ்வீட் செஞ்சு கொடுப்பாரு. அதுல ஒரு சில சர்க்கரை அதிகமா போயிருக்கும், ஒரு சில இடத்துல உப்பு அதிகமா போயிருக்கும். ஆனா அதெல்லாம் தாண்டி அவர் என் மேல வச்சிருந்த அந்த லவ் அவர் செஞ்சு அந்த கொடுக்குறாரு பாத்தீங்களா, அது அவ்வளோ டேஸ்டா இருக்கு. அப்படிங்கிறப்ப ஹீரோயினுக்கு லைட்டா ஹீரோ கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாதிரி வரா. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல ஹீரோ நிப்பாட்டி, நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா நீ தான் என் கூட வரமாட்டேங்கிற அப்படின்ட்டு ஹீரோ நல்ல விதமாக பேசிட்டு இருக்கான். ஹீரோனுக்கு என்கிட்ட ஃபீல் ஆக போகுது. ஆனா அந்த சைட்ல ஹீரோட அசிஸ்டன்ட் பூ கொடுத்து நீங்க தயவு செய்து அவர் கூட சேர்ந்து பழகாதீங்க அப்படிங்கிற மாதிரி காட்டிட்டு இருக்கணும்னே, ஆகா இவங்க லவ் டார்ச்சர் வேற நமக்கு தாங்க முடியலையே, எனக்கு சக்காலத்தி பிரச்சனை வரும்னு நினைச்சேன், ஆனா இப்படி ஒரு சக்காலத்தான பிரச்சனை வரும்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு ஹீரோ என்ன பிளான் பண்றான்னா, நீயும் பனிப்பெண்ணும் ஒன்னா போங்க, ஆனா ஹீரோயினும் வரோம், நீங்க 2 பேரும் தனியா போங்க, ஏன்னா இதுக்கப்புறம் நான் ஒருத்தரை மீட் பண்ண வேண்டியது இருக்கு, அவரை மீட் பண்ணிட்டு வரதுக்கு டைம் ஆகும், ஆனா அதுக்கு முன்னாடியே நீங்க போயிட்டு அரண்மனையை சேர்ந்துடலாம், ஏன்னா நம்ம ராஜா நம்ம அந்த பனிப்பெண்ணுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு, அதனால கொஞ்சம் இங்க சீக்கிரமா போறது நல்லது. அப்படிங்கிறப்ப ஹீரோட அசிஸ்டன்ட், நான் உங்க கூட வரேன், நான் அவ கூட வரேன், நீ எல்லாம் ஒன்றும் வரத வேணாம், நான் இவ கூடிய பத்திரமா போறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொன்னோடனே அவனுக்கு ஒரு மாதிரி வருத்தமாகுது. அவனோட எண்ணம்லாம் தன்னோட எஜமான் தான் இவ்வளவு நாளா ராயலா இருந்த ஒரு எஜமான், அவரோட சந்தோஷத்திலையும் துக்கத்திலையும் எல்லா டைமுமே நம்ம இருந்துருவோம். ஆனா இப்ப ஹீரோயின் வந்ததுக்கு அப்புறம் ஒரு சில மாற்றங்கள் வரும் தெரியுமா, எல்லாரோட லைஃபையும் இதை நம்ம பார்த்துருப்போம்.
நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்க திடீர்னு லவ் வந்துட்டா கொஞ்சம் வேற மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு சில எக்ஸ்பெக்டேஷன்லாம் தானாகவே நடக்கும். ஃப்ரெண்டு ஒரு சில இடத்துல விட்டு கொடுக்காம இருக்கிறது, என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம கிட்ட பேசுறது, இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க லைஃப்குள்ள அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு சில விஷயங்கள் நம்மளை விட்டு விலகி போக ஆரம்பிக்கும். அப்போ மிஸ் பண்ணி நம்ம 2-3 சண்டைகள் போடுவோம். ஆனால் பக்குவமாக ஆக நம்ம லைஃப்லேயும் நம்மளுக்கு ஒரு லவ் வந்துச்சுன்னா நாமளும் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மேலே போட தான் செய்வோம். அது நேச்சுரலானது தானே. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தெரியாம தான் ஹீரோயின் இப்படி தப்பாக புரிஞ்சு வச்சிருக்கிறா. கட் பண்ணி நம்ம ராணி வந்துட்டு நேராக ராஜா கிட்ட தான் பேசுகிறாங்க. அதாவது அவங்க பையன்கிட்ட, நீ பண்ணுறதெல்லாம் சரியே கிடையாது, அது இல்லாமல் என்னையும் நீ வேவ் பார்க்குறியா, இங்கே பாருங்க இப்போ அரியணை என் பொறுப்பில் இருக்கு, அதனால உங்களுக்கு வயசு வேற ஆயிடுச்சா, பொறுப்பா பொக்கிஷமா அமைதியா அடக்கமா அரண்மனையில இருங்க, இல்லைன்னா எங்கேயோ போய் சுற்றுப்பயணம் போயிட்டு வாங்க. என்னோட ஆட்சியிலையோ இல்லை என்னோட அரியணை மீதோ நீங்க ஆசைப்படவும் கூடாது. அது மட்டும் இல்லாம என்ன கவுக்கிறதுக்காக நீங்க எந்த ஒரு பிளானும் பண்ணக்கூடாது. இதெல்லாம் உங்க அப்பா காலையில இருந்து பார்த்தா சந்தோஷம் தான் படுவாரு. நீங்க சுற்றுலா போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி அங்க பல்பு கொடுத்து அனுப்புறாரு நம்ம ராஜா. ஹீரோயினும் தனியாக ஒரு ஸ்ட்ரீட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. அங்கே போகும்போதெல்லாம் ஹீரோயினையே ஒத்து பார்த்துட்டு வரான். ஆரி பார்த்துட்டு ரொம்ப அவரே கேட்குறா, இது இப்போ நீங்கள் என்ன பார்த்துட்டு வரீங்க? ஐயா அப்படின்னா ஒன்று நான் அவனை பார்க்கலையே, இந்த ஸ்ட்ரீட்ல டீ ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னாங்க, உனக்கு பசிக்குதுன்னா சொல்லு, நம்ம 2 பேரும் சாப்பிடலாமே அப்படின்ட்டு அங்கே போய் உட்காடுறப்ப ஹீரோ மேலே கொஞ்சம் அக்கறையா அந்த டீ எல்லாம் கப்பில் எடுத்து வச்சு சுட தண்ணிலாம் கலப்பாங்கல்ல, அதெல்லாம் அவளே கலந்து ஹீரோ கையில் பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு அக்கறையில் எடுத்து கொடுக்குறா. ஹீரோ கேட்குறான், என் மேலே இன்னும் அக்கறை இருக்கு போல. அக்கறைலாம் இல்லை, நார்மலாக ஒரு ஃப்ரெண்டு கூட வந்தாலும் அப்போ ஃப்ரெண்டா? அதுவும் கிடையாது. அப்போது என்ன சொல்ல வர? இல்லை நம்ம சர்வ் பண்ணுறேன்னு நினச்சிங்களேன், இந்த டீ கடையில் இருக்கிற ஒரு சர்வ் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கோங்க அப்படின்னு ஹீரோக்கு லைட்டாக கருப்பாகுது. அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஜோடி, லவ் பண்ணுற ஜோடி ஒரு கேக்கு ஸ்பெஷலாக சாப்பிட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. அது லவர்ஸ்க்கு அது இங்கே இருக்கிற கேக்கா, அதனால அதை 2 பேருமே மாற்றி இதை சாப்பிட்றதுக்காகவும் உன்னை பார்க்கறதுக்காகவும் நான் இங்கே வர டார்லிங் அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் குஜாலா பேசிட்டு போகிறத ஹீரோ பேன வாயை பொண்ணு பார்த்துட்டு இருக்கான். இதை பார்த்து நம்ம ஹீரோ இருந்துட்டு உடனே அங்கே இருக்கிற வேற கிட்ட, இப்போ கப்பிள்ஸ் 2 பேர் சாப்பிட்டு போனாங்கல்ல, அந்த கேக்கை கொஞ்சம் எடுத்தா தரீங்க அப்படின்னு ஹீரோ கேட்கலாம். எதுக்கு இவ்வளோ நேரம் கொசு உள்ள போகிறது கூட தெரியாமல் வாயை திறந்து பார்த்துட்டு இருந்தல, அதுக்கு தான். உனக்கு கேக்குன்னா பிடிக்கும் போல? பிடிக்கும். அதுவும் லவ்வர்ஸ் சாப்பிட்ற கேக்குனா ரொம்ப பிடிக்கும். ஓ லவ்வர்ஸ், ஒருவேளை அவனோட பணியாளரை பற்றி பேசுகிறாரோ அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் வச்சுட்டு இருக்கிறா. ஆனால் உண்மையிலேயே அவன் ஹீரோயினை தான் செட் அடிச்சிருக்காங்கிறது ஹீரோயினுக்கே தெரியலையா என்னங்கிறது எனக்கு தெரியல. ஹீரோயின் அந்த கேக்கை வாங்கி வச்சுட்டு இப்படி திரும்ப நாளைக்கு தின்னுறான். அட பவி, பக்கத்தில் ஒருத்தி உட்காந்துருக்காரு, அவருக்கு ஷேர் பண்ணி சாப்பிட்ணுன்னு கொஞ்சம் பேசிக் சென்ஸ் கூட இல்லாமல் இப்படி முழுங்கிட்டு இருக்கானே. நீ பசியில் இருக்கியா? ஏன் அப்படி கேட்குற? இல்லை இப்படி திணறிய, இல்லை உனக்கு வேறு ஏதாவது வேணும்னா வாங்கிக்க அப்படிங்கிறப்ப அந்த சைனீஸ்லாம் ஒரு மிட்டாய் விற்பாங்கல்ல, இந்த உருண்டையாக குச்சியில் குத்தி, அந்த மிட்டாய் பேர் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அதை கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த மிட்டாயை வந்துட்டு வாங்கின உடனே, ஓ இது உனக்கு போதுமா? போதும், இதை நீ கூட ஷேர் பண்ணிக்க விரும்பலையா? கேட்க மட்டும் நீ ஷேர் பண்ணிக்கிட்டியா என்ன? இதை எங்க கூட நீ ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அது மேலேருந்து ஒரு சாக்லேட் அப்படி கடிச்சு எடுத்துட்டு இப்போ நீ அதை டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னோடனே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி வெக்கமாக போயிடுது. இவன் என்னடா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. அவன் என்ன சொல்ல வரானா, இன்டைரக்டா நான் சாப்பிட்டதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இன்டைரக்ட் கிஸ்ங்கிற மாதிரி சொல்ல வரான். அது அவளும் புரிஞ்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கப்பட்டு இங்கே நம்ம தெருலலாம் நிறைய ஜோடிகள்லாம் சுற்றிட்டு இருக்காங்க, அதுவும் ஒரு லவ்வர்ஸ் ஸ்பெஷலாக சுற்றிட்டு இருக்காங்க ஸ்ட்ரீட்டில். நாமளும் அப்படியே போய் சுற்றுவோமா அப்படின்னு ஹீரோயின்ட்டு கேட்கும்போது, தாராளமாக சுற்றலாமே அப்படின்ட்டு ஹீரோயினும் கிளம்பி போகிறா. ஏன்னா பர்ச்சேசிங்லாம் அங்கே நிறைய பண்ணும்ல, அந்த ஒரு விஷயத்துக்காக கேட்குறோம். இங்கே என்ன வேணாலும் என்ன பிடிச்சாலும் அதை நீ எடுத்துக்கோ, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எனக்கு பிடிச்சதை பற்றி என்ன பிரச்சனை உனக்கு ஆளை பிடிச்சதை பற்றி தானே பேசுகிறோம். என்ன சொன்ன பற்றியா? இல்லை அவன் ஆளை பற்றி பேசினேன். எது ஏன்டா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த ஷாப் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது, வா உள்ளே போவோம் அப்படின்னு அங்கே போயிட்டு அந்த ரிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. ஆனால் அந்த இடத்துல ஒரு சூப்பரான வெட்டிங் ட்ரெஸ் மாதிரி ஒரு ட்ரெஸ் இருக்குது. அதை போயிட்டு பார்த்துட்டு இருந்தோன்னே இவன் கொஞ்சம் பெரிய ஆள் அப்படிங்கிறது அந்த கடைக்காரருக்கு தெரியும் போல. உங்களுக்கு இந்த ட்ரெஸ் தேவையா? ஆமாம் எனக்கு கண்டிப்பாக தேவை. உங்கள் மனைவி ரொம்ப டேஸ்ட்டானவங்க போல, செம்ம ரிங்கெலாம் செலக்ட் பண்ணிட்டு இருக்கேங்க. நாங்கள் 2 பேரும் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல. அப்போ கல்யாணம் பண்ணிக்கிற நாளை சொல்லுங்கள், நான் கரெக்டாக அதை பார்சல் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு அந்த கடைக்காரரும் சொல்ல, ஹீரோவும் அதை பார்சல் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் ஹீரோயின் 2 மோதிரம் எடுத்துகிட்டு வரா. அந்த மோதிரத்தை
கையில கொடுத்து வரைக்கும் உனக்கு யாரும் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருப்ப. ஆனா இனிமேல் நிறைய சொந்தம் வந்து சேரும். அது மட்டும் இல்லாம உன்னை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க தானே அழிஞ்சு போவாங்க, உன்னை வெறுக்கணும்னு நினைக்கிறவங்க தானே வெறுத்து போவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷோடைய அந்த ரிங்கை கொடுக்குறா. ஆனா அவன் என்ன மைண்ட்ல வச்சுட்டு கொடுக்குறான்னா, அவங்க 2 பேரும் லவ் ஒன்னாகணும் அப்படின்ட்டு, அதாவது இங்க அவங்களடா அந்த மாதிரி. ஆனா ஹீரோ என்ன நினைச்சுக்கிறான், பரவாயில்ல என் கூட இவ்வளவு தூரம் நெருக்கமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா போல அப்படின்ட்டு அவன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா உண்மையான விஷயம் என்னன்னா, அவங்க ஒன்னா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோயின் யோசிச்சு அதை கொடுத்துருக்கா. ஒரு வார்த்தை சொல்றா, உங்களுக்கு ரொம்ப நாள் பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா அதை இந்த நாடும் ஏத்துக்காது, இந்த உலகமும் ஏத்துக்காது அப்படின்லாம் நீங்க பயப்பட தேவையில்ல, நீங்க ஒன்னா தூங்கலாம் அப்படின்னு சொன்னோடனே, சரி இவன் நம்ம கூட தூங்கலாம், ஒன்னா கட்டி பிடிச்சி ரொமான்டிக்கா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா அப்படின்ட்டு அவன் லூசுத்தனமா நினைச்சிட்டு இருக்கான். ஆனா அவன் முன்னாடி சொல்றதெல்லாம் இவன் நோட் பண்ண மாட்டேங்கிறான். அந்த கட்டி பிடிக்கணும், 2 பேரும் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்றதை மட்டும் நோட் பண்ணிக்கிட்டு இவ தம்ம மேலதான் அந்த அஃபெக்ஷன்ல இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். நைட் ஆயிடுது. ஹீரோயினுக்கு ஹீரோட நினப்பு வந்து ரொம்ப 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 டிஸ்டர்ப் பண்ணுது. அவன் அழகா மருந்து போட்டு விட்டது, அதுக்கப்புறம் அவளை வந்து காப்பாற்றின விஷயங்கள், இவன் எப்படி அப்படி இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வைக்கிறது ஹீரோயினை. ஆனா இவ இளவரசரை லவ் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயத்தையே மறந்துட்டா. அதான் உண்மை. அங்க பார்த்தா ஹீரோ அந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்துட்டு இது அந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு, அவள் என் கூடலாம் ஒன்றா தூங்கணும், ரொமான்ஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னா அப்படின்னு இவன் ஒரு பக்கம் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கான். என்ன பண்ணுறது, பசங்க மனசு கொஞ்சம் ஓவராக யோசிக்கும். ஆனால் அதே வருத்தத்தோட வெளியில் போயிட்டு சரி ஏதாவது சாப்பிட்டு வரலாம், மனசும் ஒரு பாரமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவள் வெளியில் போயிட்டு டீ சாப்பிடலான்னு போகிறப்ப அங்கே ஒரு குரூப் வந்துட்டு ஹீரோயினை ஒம்ப வளர்க்குது. அதுவும் நம்ம இளவரசருக்காக யாராவது ஒருத்தங்களை எடுத்துகிட்டு போகணுமே, அதுவும் இங்கே ஒரு சில பேர்லாம் அழகாக இருக்காங்க, அவங்க வரமாட்டாங்கன்னு சொன்னால் நாம் தூக்கிட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதை கேட்ட ஹீரோயினுக்கெல்லாம் பக்குன்னு இருக்கு. அங்கே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டினா அவன் வந்துட்டு இன்னொரு நாட்டு இளவரசர் கூட பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் என் கூட கை கோக்கணும், எனக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க 2 பேரும். அப்படி பேசிகிட்டு இருக்கிற நேரத்துலேயே ஹீரோவோட பணியால் ஒருத்தன் ஓடி வந்துட்டு இந்த மாதிரி ஹீரோயினை கடத்திட்டு போயிட்டாங்க, அதுவும் கூவோட ஆளுங்க கடத்திட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஹீரோ அங்கேருந்து பதறி அடிச்சுட்டு ஓடி வரான். அதே நேரத்தில் இங்கே யாரா கடத்துனது அப்படின்னு பார்த்தா நம்ம பணியாலையும், அதாவது ஹீரோட அசிஸ்டண்ட்டையும் நம்ம அந்த இளவரசரோட, அதாவது நம்ம ராஜாவோட லவ்வரையும் சேர்ந்து கடத்தி வச்சிருக்காங்க. இவங்க யாரான்னு பார்த்தா நம்ம ஹீரோயினை ஒம்புட்டாங்கல்ல, அவங்களோட வெட்டு ஆல்ரெடி இவங்கள போய் கைது பண்ணி வச்சிருக்காங்க, கட்டி போட்டு வச்சு. நீங்க என்ன அவ்வளோ பெரிய ஆட்களா, என்ன மீறி உன்னை யார் காப்பாற்ற வருவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க. ஆனா அவங்களோட இளவரசர் வந்துட்டு கொஞ்சம் லூசுத்தனமானவர் போல, எனக்கு அதை கற்றுக்கொடு, இதை கற்றுக்கொடு, இதை கற்றுக்கொடு அப்படின்ட்டு அந்த பொண்ணை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆரி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துலேயே நம்ம பணியால் தான், அதாவது ஹீரோட அசிஸ்டன்ட் தான் போயிட்டு ஒவ்வொரு விஷயமும் எதுவும் எழுத கற்றுத்தரான், அதுக்கப்புறம் சிப்பாக வடிக்க கற்றுத்தரான் அப்படிங்கிற மாதிரி அவங்க காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஏண்டா ஒருத்தன் கடத்திட்டு போனா பிளாக்மெயில் பண்ணணும், இதெல்லாம் சொல்லி கொடுமா சொல்லுவான் ஒருத்தன். ஆனா அதே நேரம் தான் அங்க ஹீரோயினும் இருக்கா, அங்க ஹீரோயினையும் கடத்திட்டு வந்துருக்காங்க. ஆக மொத்தத்துல இங்க 3 பேத்தையும் கடத்திட்டு வந்துட்டாங்க. இன்னொரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னன்னா நம்ம ஹீரோ கூட பேசிட்டு இருந்தது இன்னொரு நாட்டோட இளவரசர் அப்படின்னு நினைச்சேன். நான் அங்கதான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஏன்னா அது நம்ம ராஜா தான். அவங்க 2 பேரும் தான் இவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு பிளான வச்சிருக்காங்க. ராஜாவை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு ஸ்பை உள்ள வச்சிருந்திருக்கான். இப்ப அந்த வம்சத்துல இருந்து கடத்திட்டு போனாங்கல்ல, நம்ம ஹீரோனை கடத்திட்டு போனோன்னு அவங்க வந்துட்டு ஒரு போலி மந்திரவாதி சொல்ற அந்த இதை வச்சு அவங்க இருக்கிற நாட்டு மக்களை துன்புறுத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோன் மூலமா தான் இந்த நாட்டோட ராஜா வருவான், அவனை போட்டு தள்ளிட்டு அந்த இடத்துக்கு, அதாவது கொனவெறியில இருக்காங்க 2 வம்சம், அதுல வம்சம் ஒண்ணு, இது ஒண்ணு வந்துட்டு ஹீரோவோட வம்சம். இவங்களுக்குள்ளேயே பல பிரச்சனை, இதுல இது 3வது ஒரு வம்சம் வேற. ஆனா அந்த ராஜாவை பார்த்தா டம்மி மாதிரி இருக்கிறான், வரையும் கட்டி போட்டு வச்சுட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்தனே, நீ வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ராஜாவை பின்தொடர்ந்து வருவானா, அதுக்கப்புறம் அவனை போட்டு தள்ளிட்டு நான் இந்த மொத்த ராஜாங்கத்தையும் நான் எடுத்துக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி. உன்னை பார்த்தாலும் ஒரு சீன் இல்லையா, ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கிற, உன்னை பார்த்தா பச்சை குழந்தை மாதிரி இருக்குது, என் உருவத்தை பத்து பச்சை குழந்தைன்னு சொன்ன ஒரே ஆள் நீதான். இல்ல நான் உங்க மனசை பத்தி சொன்னேன் அப்படின்னு ஹீரோயின் போட்டு மதிப்பிக்கிட்டு என்னை இங்கே தப்பிக்க விட்டீங்கன்னா, இந்த ஆடு உங்க பக்கத்துல இருந்து ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கான் பாத்தீங்களா, இந்த மாதிரி ஒருத்தங்க வருவாங்க, அவங்க ராஜாவை கூட்டு வருவாங்க, அவங்க நீங்க போட்டு தந்தீங்கன்னா நீங்க ராஜாவா வரும் அப்படின்னு ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான்ல, இவன் சொல்றதே பொய் அப்படின்னு அங்க சொல்லிட்டு இருக்கிறவங்க ஆப்படிச்சு விட்டுறாங்க நம்ம ஹீரோயின். அதனால ஹீரோயின் இருந்தாலும் முழுசா நம்ப ஆரம்பிக்கிறான். நம்ப ஆரம்பிச்சவனே, சரி கட்டெல்லாம் ஊத்திடுவீங்களா, நீ கட்டோட தான் இருக்கணும்
அவன் சொன்னது நடக்குதான்னு பார்த்ததுக்கு நீ ரிலீஸ் பண்ணி விடுவேன் அப்படிங்கிறப்ப ஹீரோட அசிஸ்டண்ட பார்த்துட்டு உன்னால தாண்டா இவ்வளவு பிரச்சனையோ, ஒழுங்கா நாங்க 2 பேரும் ஒன்னாவே வந்திருப்போம் உங்க கூடயே. ஆனா நீ பண்ண வேலையால தனியா பிரிஞ்சு போய் இப்ப என்ன ஒருத்தர் தூக்கிட்டு வந்திருக்காண்டா. சரி, அந்த பெரிய ஆள் நல்ல தூங்குற மாதிரி இருக்கு. நாம என்ன பண்ணுவோம், நைஸா உங்க கட்ட ஊத்துட்டு நம்ம 3 பேர் இங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுவோம். கொஞ்சமாவது பிளான் போடுறீங்களே, நல்ல யோசனையோட போறீங்களா? இல்ல, அவன் நல்ல சரக்கு அடிச்சுட்டு தூங்கிட்டு இருக்கிறான், நாம இங்க எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு ஹீரோயின் கரெக்டா கொஞ்சம் கொஞ்சமா அவுத்துட்டு இருக்கும்போது கரெக்டா இருந்தாலும் எழுந்துச்சு என்கிட்ட இருந்து தப்பிச்சு போக பாக்குறீங்களா? உங்ககிட்ட இருந்தனால தப்பிச்சு போக முடியுமா? அதெல்லாம் முடியவே முடியாது. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு யோசனை சொல்லணும்னுக்க, அதனால என்ன பக்கத்துல உட்கார வைக்க முடியுமா? அதெல்லாம் முடியாது. உங்களை சுத்தி பார்த்தா ரொம்ப கைவின பொருட்கள் தான் வச்சிருக்கீங்க, எனக்கும் நிறைய பொருள் தான் செய்ய தெரியும். அதனால பக்கத்துல என்ன நிப்பாட்டி வச்சீங்கன்னா உங்களுக்கு நிறைய பொருள் செஞ்சு தருவேன். அது இல்லாம உங்களுக்கு நிறைய தெரியாத விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி, சரி ஒன்ன மட்டும் மேல வர வைக்கிற அப்படின்ட்டு ஹீரோயினை வர வைக்க சொல்றாங்க. பாரா கட்டெல்லாம் அவுத்துட்டு தூக்கிட்டு போவாங்க, பார்த்தா கட்டோட பொம்மை மாதிரி தூக்கிட்டு போறாங்க. இங்க பாருங்க, இப்படின்னு கட்டோட விட்டா என்னால எப்படி சொல்லி கொடுக்க முடியும்? கட்டை ஒத்துருங்க அப்படின்னு கட்டை ஒத்துட்டு, இந்த கத்தியை பார்த்தாவே பெரும் கத்தியா இருக்கு, இதுவே பெரிய ஆட்டா இருக்கும் போலயே, நான் கொஞ்சம் பிடிச்சி தூக்கிக்கலாமா? இந்த எடுத்துக்கோ அப்படின்ட்டு அவனுக்கு கொடுத்துட்றான். ஆனா ஹீரோயினே, என்னடா இது இவனை கூட வெயிட்டா இருக்கு அப்படின்னு தூக்க முடியாம தூக்கி கரெக்டா அவன்கிட்டயே வெட்டுற மாதிரி போய் காட்டினே அவன் கடுப்பாயிட்டு மறுபடியும் கத்திய பிடுங்கி ஹீரோயினுக்கு நீ யாரை நிப்பாட்டிட்டு இருக்கான். இந்த நேரத்துல தான் ஹீரோவும் நம்ம ராஜாவும் என்ட்ரி கொடுக்குறாங்க. அப்படி என்ட்ரி கொடுத்தோன்னே இங்க பார்த்தா ஓஹோ இவன் ஹீரோயினை போட்டு தள்ள பாக்குறான் அப்படின்னோடனே அவங்க 2 பேரும் கட்டுப்பட்டு உள்ள பூந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது என்ன சொல்லிடுறான்னா, இங்க வர வர ஆட்கள் வந்துட்டே இருக்காங்க, அது மட்டும் இல்லாம இங்க பெரிய பிரச்சனையாகிற மாதிரி இருக்கு, இவங்கள பார்த்தாலும் சாதாரண ஆள் மாதிரி தெரியல, நீங்க முதல்ல ராஜாவையும் என்னோட அசிஸ்டண்டோட கூட்டுட்டா அந்த பொண்ணோடையும் போயிடுங்க போக சொல்லிட்டு இவன் போயிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கான். ஆனா ஹீரோ என்ன பண்றான்னா, அவனுக்கு ஏதாவது ஆயப்படுமோ அப்படின்ட்டு அவன் அங்கேயும் நின்னுக்கிறா. ஹீரோ வந்துட்டு எவ்வளவோ சண்டை போட்டு பாக்குறான். அந்த பல்கா இருக்கிற அந்த இளவரசர் வந்துட்டு சமாளிக்க முடியல. அவன் ரொம்ப பெருசா இருக்கிறதாலையும் அவனோட கத்தி பெருசா இருக்கிறதாலையும் ஓரளவுக்கு மேல அவனை சமாளிக்க முடியல. ஆனா முடிஞ்ச அளவுக்கு சமாளிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டா ஹீரோயின் பக்கத்துல வந்து 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஹீரோயின்களுக்கு வெட்டு விழுறப்ப கரெக்டா ஹீரோ போயிட்டு குறுக்க தன்னோட முதுக காமிச்சுக்கிறான். மேல முதுகுல வெட்டு விழுந்துருது. ஆனா அவன் என்ன பண்றான்னா, அந்த இளவரசரை ஒரு வெட்டு விட்டுட்டு எந்த ஹீரோயின் தப்பிக்கிறாங்க. அப்படி தப்பிச்சுட்டு இவங்க 2 பேரும் ஒரு சைடும் அவங்க 3 பேரும் ஒரு சைடும் தப்பிச்சு ஓடுறப்ப ஹீரோக்கு தான் முதுகுல பெரிய காயம் போட்டிருக்கும். அது தனியா அவன் ட்ரெஸ் கட்டி அந்த காயத்தை பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் அதை பார்த்து ஷாக் ஆயிடும். என்னது இவ்வளவு பெரிய காயம்? எப்பரு அதெல்லாம் ஒரு காயமே கிடையாது, ஒன்றும் இல்லை, எனக்கு சரியாயிடும். நீ பொய் சொல்றதுல கூட கொஞ்சம் நியாயமா சொல்ல மாட்டியா? எதுக்கு இப்ப அதெல்லாம் பேசிட்டு இருக்க? இல்ல இவ்வளவு பெரிய காயம் ஏற்பட்டுருக்கு, நீ சின்ன காயங்கிற, இதுக்கு மருந்து கொடுத்தே ஆகணும், ஏதாவது பண்ணியே ஆகணும், இங்க போயிட்டு என்ன ஒரு தேடிட்டு இருப்ப, நான் தண்ணியில போட்டு கழுவுனா சரியாகி போயிடும் அப்படின்னு ஏதோ அநேகன் பட தனுசு மாதிரி எச்சத்தப்பி காத்தாட சரியாயிடுங்க மாதிரி இதை சொல்லிட்டு இருக்கான். ஆனா அவ திட்டுறா, 3 நாள் வரைக்கும் இதுல தண்ணி படாம இருக்கணும், அப்பதான் இந்த காயம் சீக்கிரம் ஆறும், அதனால நீ கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு அக்கறையா ஹீரோ நடந்துக்கிறதும் அவனே கேட்கறான். என்ன என் மேல அக்கறையா இருக்க போல? அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, அப்படின்லாம் ஒண்ணும் இல்லை, என்னை நீ காப்பாத்திருக்க அதனால உன் மேல காப்பாத்திருக்க வேலையா அப்படின்னு அங்க கட் பண்ணி நம்ம ராஜாவையும் ஹீரோ வச்ச அந்த பனிப்பெண்ணையும் காமிக்கிறாங்க. அவங்க வந்துட்டு அவரும் அந்த பிரச்சனை தான் பண்ணிப்பாங்க. 2 பேர்த்து லவ்க்குள்ள பிரச்சனையா இருக்குல்ல. ராஜா தான் ஏதோ நாடகம் போறோம்னு சொல்லி வெளியே நினைச்சிருப்பாரு. ஆனா அது சொதப்பி இருக்கும். அந்த பொண்ணு என்ன நினைச்சிச்சுன்னா, ராஜா நம்மள வேறுமே வெறுக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சிருக்கோம். அங்க எவ்வளவு சமாதானம் பண்ண ட்ரை பண்றாரு. இவங்க 2 பேத்துக்குள்ளே லவ் இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு அங்க இருந்து சரி காதல் பறவைக்குள்ள நம்ம இதுக்கு நடுவுல கல்ல விட்டு எரிஞ்சுக்கிட்டு நாம தனியா போயிடுவோம். இங்க இருந்து ஹீரோட அசிஸ்டண்டா கிளம்பிடுறான். அந்த ராஜா வந்துட்டு மன்னிப்பு மேல மன்னிப்பு கேட்கிறாரு. என்ன மன்னிச்சிருமா உன்னை வேணும்லாம் அனுப்பவே இல்லை. இல்லைங்க, நீங்க சொல்றதும் கரெக்டு தான், என்ன இருந்தாலும் நான் ஒரு பனிப்பெண், உங்க அளவுக்குலாம் நான் வர முடியாது. இங்க பாரு, அதெல்லாம் சும்மா, என்ன இருந்தாலும் என்னோட காதல் வந்துட்டு நீ மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. இல்லாம நீ நல்லா சண்டை போடுறதான் பார்த்தேன், தற்காப்பு கலை தான் தெரியுமா? ஆமா, நான் சின்ன வயசுல இருந்து தற்காப்பு கலை கத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, எனக்கும் தெரியும், அது ரொம்ப கஷ்டம் இல்ல. நான் சின்ன வயசுல எனக்கும் இந்த இளவரசர் நீங்களுக்கும் நிறைய பயிற்சிலாம் கொடுப்பாங்க. ஆனா நான் கத்துக்க மாட்டேன், ஏன்னா அது அவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படின்ட்டு. நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த விஷயத்த கத்துருக்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. நான் ஒரு விஷயம் மட்டும் நான் தெளிவா சொல்றேன்,
நாம இங்கிருந்து தப்பிச்சு போனதுக்கு அப்புறம் உன்னை அரண்மனைக்கு கூட்டு போனதுக்கு அப்புறம் கண்டிப்பா உனக்கு தேவையான உரிமையும் என்னோட காதலையும் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அங்க அவளுக்கு ஒரு கில்ட் ஃபீல் இருக்கு. வச்ச ஆள் தானே, அது இன்னும் ராஜாவுக்கே தெரியாது. அதை எப்படி அவங்க கிட்ட சொல்றது? என்ன இருந்தாலும் உண்மையா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, இனிமேல் எதையும் மறைக்க முடியாதுல்ல. ராஜா சமாதானப்படுத்தி தன்னோட காதலை நிரூபிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் இனிமேல் உன்னை நான் பிரியவே மாட்டேன் அப்படின்னு 2 பேரும் அவங்க கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறது நமக்கு காட்டல. அங்கே கட் பண்ணி நம்ம ஹீரோயின் காட்டினா அவளுக்கு வந்துட்டு அந்த குளிர் ரொம்ப அதிகமாகுது. அதனால உடம்பெல்லாம் நடுங்கிட்டு இருக்கிறப்ப நான் உதவிக்கு யாரையாவது கூப்பிட போறேன் அப்படின்னு ஹீரோயின் கிளம்புறா. ஆனால் ஹீரோ ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றான், என் கூட மட்டும் இரு, எனக்கு வேற எதுவுமே வேணாம், எனக்கு வேற எந்த ட்ரீட்மெண்ட்டுமே கிடையாது. என் லைஃப்ல நான் நிறைய தனிமையை பார்த்துட்டேன், ஆனால் அந்த தனிமையை கூட நான் உன்கிட்ட மட்டும்தான் நான் மாற்றி பார்த்தேன். அதனால நீ மட்டும் பக்கத்துலேயே இரு அப்படின்ட்டு அவனோட மடியிலேயே ஹீரோ அப்படியே படுத்துக்கிறான். ஹீரோனாலையும் எதுவும் சொல்ல முடியல. அவங்களும் அங்கேயே அவளை பாதுகாப்பாக பார்த்துட்டு இருக்கா. கட் பண்ணி அரண்மனையை காட்டினா இவ்வளோ நாள் அசிஸ்டண்டா, அதுவும் ராஜாவுக்கு பூஜை தூக்கிட்டு ராணி கிட்ட நிறைய விஷயங்களை போட்டு கொடுத்துட்டு இருந்த அதாவது ஹீரோனை கொல்ல நினைச்ச அந்த வேலைக்காரன் வந்துட்டு, என்னது இந்த மாதிரி இளவரசர் நீங்களும் ராஜாவும் காணா போயிட்டாங்களா, இதுதான் நல்ல டைம், நாம எதிர்பார்த்தது நடந்துகிட்டு இருக்கு, இங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் சுத்தி வளைக்க சொல்லு, அது மட்டும் இல்லாம நான் பிளான் போட்ட மாதிரி எல்லாமே இங்க நடக்கணும் அப்படின்ட்டு அவ யாருக்கிட்டையும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்க அரியணை கிட்ட போகிறப்ப ஒரு இல்யூஷன் மாதிரி அவனுக்கு தோணுது. அதுல வேற யாரோ ராஜ்யத்தோட இளவரசர் மாதிரியே அங்க மின்னல் வெட்ட ஒரு ராஜாவோட உருவம் அங்க தெரியுது. நடந்துருச்சு 20 வருஷத்துக்கு முன்னாடி மறுபடியும் அதே மாதிரி நடக்குது. கண்டிப்பா இந்த அரியணையில நான் அவரை உட்கார வைப்பேன் அப்படின்னு எல்லா சதி திட்டத்துக்கும் இவன் தான் காரணம் போல. இவன் என்ன பிளான் போட்டிருக்கான் அப்படிங்கிறது தெரியல. போல ஹீரோனுக்கு ஒரு கெட்ட கனவு வருது. அந்த கெட்ட கனவுல ஹீரோ வந்துட்டு கத்தியை வச்சுட்டு, என்கிட்ட நீ போய் சொல்லிட்ட, என்னை ஏமாத்திட்ட அப்படிங்கிற மாதிரி அவன் கத்தி எடுத்துட்டு வெட்ட வர மாதிரி இருக்கு. அவ பயந்துட்டு இருந்துச்சு. எந்திருப்ப அவன் பக்கத்துலதான் உட்காந்துருக்கான். உங்களுக்கு சரியாயிடுச்சா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நார்மலாக தான் இருக்கேன், நீ என்னத்தை பார்த்து பயந்து இப்படி இருந்திருக்கிற, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எனக்கும் இப்படி ஒரு சில விஷயத்துல நைட் மிரர்ஸ் வரும். அது எந்த விஷயத்துல எங்கள் அம்மாவோட விஷயத்துல நிறையா விஷயங்கள் எனக்கு இன்னும் புரியாத புதிராகவே இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே எங்கள் அம்மாவும் வந்துட்டு எங்கள் அப்பா ரொம்ப லவ் பண்ணார் தான், ஆனால் குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் அது வேற மாதிரி மாறுச்சு. என்னை தனியாக சர்வே பண்ணோம் அப்படின்ட்டு எங்கள் அம்மா நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா ஒரு தனியான இடத்துக்கு அனுப்புகிறாங்க. சர்வே பண்ணும்போது நிறைய தூரம் நடக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அவங்க கையாலேயே ஒரு செருப்பு செஞ்சாங்க. அது அப்போதைக்கு அந்த வயசில் எனக்கு பத்தலை. கொஞ்ச நாள் போக தான் அந்த செருப்பு எனக்கு இருந்தது. ஆனால் கூட வந்துட்டு எங்கள் அம்மா இல்லை. ஒரு கட்டத்தில் அவங்க என்னை வந்து பார்க்குறப்போ என்னை யாரோ மாதிரி பார்த்தாங்க. அங்கேருந்து என்னை கூப்பிட்டும் போகல. அதுக்கப்புறம் பசிக்காகவும் தண்ணிக்காகவும் அந்த ஒரு இடத்துல நான் சிக்கிட்டு தவிச்சது எனக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்கப்புறம் அப்படின்ட்டு சொல்ல வரும்போது அதுக்கப்புறம் என்னாச்சு, இன்னும் விஷயங்கள் நிறைய இருக்குதான். ஆனால் அதை என் கூட எதிர்காலத்தில் இருக்கும்போது நான் சொல்லிக்கிறேன். எதிர்காலம்னா நான் சொல்கிறது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீ எப்போவுமே என் கூட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இன்டெரக்டாக ஹீரோ சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹக் பண்ணும்போதும் ஹீரோயினுக்கும் கொஞ்சமாக பிடிக்கும், இல்லை ரொம்பவே பிடிக்கும். அதை வெளிக்காட்டிக்காமல் இருப்பா. ஏன்னா இவன் பொய் சொல்லிட்டானே அப்படின்ட்டு. இன்ன வரைக்கும் இவன் தான் இளவரசர் நீங்க அப்படிங்கிற விஷயத்த ஹீரோயினுக்கு தெரியவே தெரியாது. அது அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வரான். இங்கே கட் பண்ணி நம்ம ராஜாவை காதலிக்கிற பொண்ணு அங்கே அந்த ஆட்கள் வந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சிருது அவங்க மறைஞ்சிருக்க இடத்துல. அதனால அவள் என்ன பண்ணுறான்னா, அவளுக்கு தான் தற்காப்பு கலை தெரியும்ல, அவள் போயிட்டு அந்த கூ இனத்தோட இளவரசனோட சண்டை போடுறா. அதுவும் நம்ம ராஜாவை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக. அவன் அங்கே தூக்கத்தில் இருக்கிற நேரத்தில் இவர் இங்கே போயிட்டு அவரை எதிர்த்து சண்டை போடுறப்ப அவன் ஹீரோவாலேயே சமாளிக்க முடியல. அந்த பொண்ணால் எப்படி சமாளிக்க முடியும்? அந்த பொண்ணை அங்கேயே வெட்டி கொள்ற மாதிரி தான் காமிக்கிறாங்க. அவன் அதுக்கப்புறம் எழுந்து பார்த்துட்டு பதறி அடிச்சுட்டு போயிட்டு அவள் எங்கே இருக்கா என்ன அப்படின்னு பார்க்குறாங்க. அவள் செத்துட்டாளா என்ன அப்படிங்கிறத நமக்கு முழுசாக காட்டல. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றா இருக்காங்க. அதே இடத்துல ராஜாவும் இருக்காங்க. அந்த இடத்துல இருந்துட்டு நம்ம அடியால் இருப்பான்ல, அதாவது அந்த கோல் மூட்டி விட்டுட்டு மெயின் வில்லன், அவன் வந்துட்டு ஒரு ஆள் நம்ம ராஜாவுக்கு அனுப்பி வைப்பான். தூதா எல்லாமே அங்கே நார்மலாக இருக்குது, நாட்டில் அங்கே எல்லாமே சகஜமாக இருக்குது, நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை அப்படின்ட்டு. ராஜாவோட கண்ணில் அவங்க காதலை இழந்த ஃபீல் மட்டும்தான் இருக்குது. அந்த பொண்ணு சாகிறப்ப ராஜா சொன்ன வார்த்தைகள் மட்டும்தான் அந்த பொண்ணுக்கு மைண்டில் ஓடி இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நீ என்னோட ஒய்ஃபு, அவனோட ஹஸ்பண்ட். ராஜா, நீ ஒரு சாதாரண படிப்பேன் அப்படின்லாம் நீ யோசிக்கவே வேணாம்.
என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட காதல் நீ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதை ஒவ்வொரு டைமும் நினச்சி பார்த்து அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதே நேரம் அங்கே ஹீரோயின் தான் இருப்பாள்ல, அவ சொல்லிடுவா, இது அந்த பணியாட்களோட அடியாள், எனக்கு டவுட்டாக இருக்குது, அவங்க தான் உங்களுக்கு சதி பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ராஜா செம்ம கடுப்பாகிறாரு. நீ இப்போ வந்தவ, ஆனால் 20 வருஷமா அந்த ஆள் எங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கான், அந்த அளவுக்குலாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு. ஆனால் ஹீரோயின் கரெக்டாக சொல்கிறா, இல்லை எனக்கு அந்த ஆள் மாதிரி தான் இருக்குது, எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படிங்கிறப்ப அவன் சமாளிக்கிறான். அப்படின்னா எனக்கு தெரியவே தெரியாது, அவர் தூதாடி கூட்டாருன்னு தான் வந்தேன், பொய் சொல்லாத, அதோட தத்து பிள்ளை தானே நீ, இல்லை அந்த ஆளுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நான் சாதாரண பாதுகாவலாம் அப்படின்ட்டு அவன் சமாளிச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் இப்படி எதிர்த்து பேசுறதை பார்த்து ராஜாவுக்கு கோவம் வந்துடுது. ஆல்ரெடி வேற மனசு வரைஞ்சு போயிருக்காரு. அவர் கத்தி எடுத்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காத அப்படிங்கும்போது கரெக்டாக ஹீரோ குறுக்க வந்து என் மண்டிட்டு ஒன்று கேட்குறான், அவள் எந்த தப்பு பண்ணியிருந்தாலும் அதுக்கு என்ன தண்டிங்க, அவளை மட்டும் தண்டிச்சிடாதீங்க, இப்போ எனக்காக ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிறப்ப கரெக்டாக ஹீரோட அசிஸ்டன்ட் என்ன பண்ணுறான்னா அவன் ட்ரெஸ்ஸுக்குள்ளே மறைச்சி வச்சிருந்த லெட்டர் எல்லாத்தையும் எடுக்கிறான். அந்த லெட்ரு எல்லாமே அந்த அசிஸ்டண்ட், அதாவது இவ்வளோ தூரம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற அந்த பணியாள் மந்திரவாதி அமைச்சர் அப்படின்னு கூட சொல்லலாம், அவனுக்கு எழுதுகிற லெட்டர்ஸாக இருக்குது. இதை பார்த்தோன்னு ராஜாவுக்கு செம்ம கோவம் வருது. ஆல்ரெடி தன்னோட காதலை இழந்த ஃபீல் வேற, கத்தி எடுத்துட்டு போயிட்டு அவனோட நெஞ்சிலேயே இறக்குவாரு பாருங்க. எனக்கு செம்மையாக இருக்கும் அந்த சீனு. ஏன்னா ஸ்டார்டிங்கில் இருந்துட்டு ஒரு காதல் மட்டும் பண்ணுற ஒரு பாயாக காமிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கேரக்டர் கொஞ்சம் டெவலப் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்படி ஒரு சேட் எண்டிங் கொடுப்பாங்க அப்படின்ட்டு நானே யோசிக்கலை. இத்தனை நாள் காலையில் ராஜா கிட்ட ஹீரோ தான் பேச போகிறான், இனிமேல் நீங்கள் என்னோட பாதையில் வர வேணாம், நானே போயிட்டு அவனை சமாளித்து அவனை கொண்டுட்டு நான் வரேன், நீங்கள் பத்திரமா நீங்கள் திரும்பி அரண்மனைக்கு போங்க, அங்கே இருக்கிற சூழ்ச்சியை நீங்கள் முறியடிங்க, இங்கே நம்மளை தேடி வந்துட்டு இருக்கிற அந்த இளவரசரை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். ஆனால் மன வருத்தம் மட்டும் படாதீங்க, நீங்கள் இப்படி இருக்கிறது எனக்கு பார்க்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை வரான் ஹீரோ. ராஜா இருந்துக்கிட்டு, இங்கே பாரு, நான் கவலைப்படுற ஸ்டேஜில் தான் இருக்கேன், அதுக்காக உன்னோட காதலை புரிஞ்சிக்காத அளவுக்கு நான் முட்டாள் கிடையாது, நீ சொல்ல வேண்டியவங்கள்ட்ட சொல்லிட்டு வா, நீ ப்ராப்பராக நீ எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் உனக்கும் அவளுக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. உடனே அவன் ஹீரோயினை தான் பார்க்க போகிறான். ஹீரோயின் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா, இந்த மாதிரி நான் போகிறேன், ஆனால் நான் போயிட்டு திரும்ப வருவேன் அப்படிங்கிறது நிச்சயமில்லாத ஒன்று, எனக்காக நீ வெயிட் பண்ணிப்பியா, இங்கே பேர் அந்த மாதிரிலாம் அவசரமாக எதுவுமே சொல்லவே சொல்லாத, நீ கண்டிப்பாக திரும்பி வருவ, சரி நான் திரும்பி வரும்பொழுது எனக்காக நீ வெயிட் பண்ணுவியா, என்ன கேள்வி இது, இல்லை எனக்கு கல்யாணம் பண்ணிப்பியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுறான். அவளுக்கும் என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியல. உடனே ஹக் பண்ணும் பொழுது முதல்ல கட்டி பிடிக்க யோசிக்கிற ஹீரோயினு, அதுக்கப்புறம் அதை அக்செப்ட் பண்ணிட்டு, சரி என்னை உண்மையிலேயே கல்யாணம் பண்ணிக்கிறியா, ஏன் இந்த குட்டி குட்டி ஃபேஸை பார்த்து உனக்கு எதுவும் கல்யாணம் பண்ணிக்க தோணலையா அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது, இந்த குட்டி ஃபேஸ் தான் என்னை ரொம்ப கவர்ந்துச்சு அப்படின்னு உடனே ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னா நெத்தியில் ஒரு கிஸ் வைக்கிறா. இது ரொம்ப ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கும், அதை விட அந்த அளவுக்கு லவ்வாகவும் இருக்கும் இந்த சீனு. ஹீரோயினை சமாதானப்படுத்தி ராஜா கூடயும் அவனோட அசிஸ்டண்ட்டை பாதுகாப்பாக அனுப்பிச்சு வைக்கிறான். ஆனால் ஹீரோயினுக்கு ஹீரோ விட்டு போக மனசே இல்லை. ஹீரோ வந்துட்டு ராஜா கிட்ட, இனிமேல் நம்ம 2 பேரும் தனியாக செப்பரேட்டாக போகிறது தான் நல்லது, நான் அவனை போயிட்டு அவனோட கதையை முடிச்சுட்டு வரேன், நீங்கள் பத்திரமா அரண்மனைக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்புறான். ஆனால் ஹீரோயின் அவரையே பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ அங்கேருந்து குதிரையை வேகமாக எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே எதிர்க்க வர எதிரிகளெல்லாம் ஒவ்வொருத்தராக வெட்டி கொண்டுக்கிட்டே போயிட்டுருக்கான். அங்கே பார்த்தா ராஜா ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறாரு, இந்த போர்னால எவ்வளோ பிரச்சனையாக இருக்குது, எவ்வளோ மக்கள் வந்துட்டு இறந்து போயிருக்காங்க, எல்லாத்துக்குமே காரணம் அவன் தான் அப்படின்னு நினைக்கும் போது தான் இன்னும் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அதே நேரம் ஹீரோட அசிஸ்டண்ட் ஓடி வந்துட்டு, ஐயோ அந்த பொண்ணை காணும், யார ஹீரோயினை காணும், அட பாதி அவனை தான் பத்திரமா பார்த்து சொல்லிட்டு போனான், இப்போ அவளை காணுங்கிறியே, என்ன விஷயம், எப்படி போனா, நம்ம வண்டியோட குதிரை எடுத்துகிட்டு தான் போயிருக்கா ஹீரோவை பார்க்க அப்படின்னோடனே, அப்போ நம்ம வண்டியை யார் இருப்பா, நீ தான் இழுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அங்கே பார்த்தா ஹீரோ எல்லாத்தையுமே அங்கே வெட்டி போட்டுட்டு இருக்கான். அப்படி வெட்டி போட்டுட்டு இருக்கும்போது அந்த இளவரசர் கூட சண்டை நடக்குது. அப்படி சண்டை நடக்கிறப்ப இவனுக்கும் கத்தி வெட்டுலாம் நிறைய விழுது. அப்படி இருந்தும் எப்படியாவது அவனை கொன்னே ஆகணும், இவனை விட்டால் நம்ம நாட்டை அழிச்சிடுவான். அங்கே அந்த இளவரசன் முரட்டுத்தனமாக தாக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோவை. ஒரு சில வெட்டுப்பட்டு அப்படியே ஹீரோ அங்கே சரிஞ்சு விழுறான். இது அரசர் கூட அனுப்பிச்சு வச்சுட்டு அவன் மட்டும் தனியாக போனதை பார்த்துட்டு
அவ அரசருக்கு டேக்கா கொடுத்துட்டு ஹீரோவை காப்பாத்த போனா. ஆனா அங்க அந்த இளவரசர்கிட்ட அடி வாங்கிட்டு கிட்டத்தட்ட சாகுற நிலைமைக்கு நம்ம ஹீரோ போயிடுறான். அப்படி இருந்தும் எப்படியாவது இவனை கொன்னே ஆகணும் அப்படின்ட்டு அவன் கழுத்தையே கத்தி இறக்கிட்டு அங்க அப்படியே தடுமாறி விழுறான். அங்க வந்த ஹீரோயின், நீ என்னை விட்டு போக கூடாது, என்னை விட்டு நீ போகவே கூடாது அப்படின்னு அங்க இருந்துட்டு அவனை காப்பாத்தி, நீ வந்துட்டியா, எப்பவுமே நீ என் கூடவே இருந்தா எனக்கு சாவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க இருந்து காப்பாத்தி அவனை கூப்பிட்டு போறா. அங்க பார்த்தா நம்ம ராஜா வந்துட்டு அங்க அரண்மனைக்கு போனோன்னு அந்த பணியாள் இருக்கான்ல, அதாவது இவ்வளவு சதி வேலையும் பண்ண அந்த பணியாள் இப்படி நல்லவன் மாதிரி, நீங்க வந்துட்டீங்களா, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நீங்க வர்றதை ஏன் சீக்கிரட்டா வச்சிருந்தீங்க, எனக்கு நீ ஏன் முன்கூட்டியே சொல்லவே இல்லை, முன்கூட்டியே சொன்ன எனக்கு நீ 20 வருஷமா ராயலா இருந்தீங்க, அதுக்கு நீ என்ன பண்ணுவ, உங்களுக்கு நான் எந்தவித பாதுகாப்பும் கொடுப்பேன், என் உயிரியே கொடுத்தாலும் உங்களை நான் பாதுகாப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உண்மையை சொல்லு, எனக்கு நீ உயிரை கொடுப்பியா இல்ல அந்த வம்சத்தோட இளவரசருக்கு உயிரை கொடுப்பியா? நான் 20 வருஷமா உங்க கூட இருந்ததுக்கு ஒரே காரணம் தான், என்னோட வம்சத்தை நான் மறுபடியும் நான் இங்க கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். 20 வருஷமா நான் நியாயமா இருந்தேன், ஆனா உங்க மேல எனக்கு சின்ன அக்கறை இருக்கு, அதனாலதான் உங்களை கொல்லாம விட்டு வச்சிருந்தேன். நான் உன்னை அவ்வளவு நம்பினேன், இது கூட பிறந்த சகோதரனா, இது சகோதரனா, இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாமே மாறிடும், எங்களோட இளவரசர் வந்துருவாரு, அதுவும் அந்த இளவரசர் நீங்க கொன்னுட்டு வந்துருவாரு. என்ன கனவு கண்டுட்டு இருக்கியா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னது? இளவரசர், அதாவது உன்னோட வம்சத்தோட இளவரசர் கழுத்தடி கத்தி இறங்கி இந்நேரம் பரலோகம் போயிருப்பாரு. இல்ல இது நடக்கவே நடக்காது. நீ போட்ட பிளான் எல்லாம் தவிடுபடி ஆயிடுச்சு. ஆனா எனக்கு நெஞ்சுக்குள்ள வலிக்கிற ஒரே விஷயம் என்னன்னா, நான் நேசிச்ச ஒருத்தி இப்ப உயிரோட இல்ல, நான் நம்பின ஒருத்தனை என்ன நல்லா சிதைச்சிருந்துட்டான் துரோகத்தால. உனக்கு கொல்லணும்ட்டு என் கையெல்லாம் துடிக்குது. ஆனா என்ன பண்றது, நீ என்ன வந்துட்டு நீ 20 வருஷமா நீ என்ன வேத்தாலதான் பார்த்திருக்க, ஆனா ஒன்னு நான் அப்படி பார்க்கவே இல்லையே, அதுதான் என்னோட பிரச்சனை. இவனை கொண்டு ஜெயில அடைங்க அப்படின்னு அவனோட பணியாட்கள் காவலாளிகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு அவனை அரெஸ்ட் பண்ண வச்சிடறாங்க. ஆனா அவன் போற போக்குல ஒரு விஷயத்த கொளுத்தி போட்டு போறான். என்ன விஷயம்னா, இங்க என்னோட இளவரசரை கொண்டு இருக்கலாம், ஆனா நாங்க வந்துட்டு சுத்தி இருக்கிற எல்லா நாட்டுக்கிட்டையும் நட்புறவா வச்சு உங்களை எதுக்க நினைக்கிற ஒவ்வொருத்தரையும் திரட்டி எல்லையில நிப்பாட்டி இருக்கோம், எல்லாத்துக்குமே தயாரா இருங்க, நான் ஜெயில இருந்தாலும் உங்களோட அழிவு காலத்தை ஆரம்பிச்சு வச்சுட்டு தான் இங்க இருந்து போறேன் அப்படின்னு சொல்லுன்னு ராஜாவுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. இப்படி நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. அங்க வந்துட்டு அவன் அடிப்பட்டதோட அப்படியே உடம்பு காயமா கிடக்குறான். அவங்க கொஞ்ச நாள வரதே இல்லை அரண்மனைக்கு. எல்லாமே ஹீரோயினே பக்கத்துல இருந்து எல்லாமே பார்த்திருக்கா. அப்படி கவனிச்சுக்கிட்டு காயெல்லாம் சீக்கிரம் ஆறிடுது. அவ தூங்கிட்டு இருக்க அதே நேரம் நம்ம ஹீரோ லைட்டா கண் முழிச்சு பார்த்து அவளோட அழக ரசிச்சுட்டு இருக்கிறான். அடியே குட்டி முயலு, நீ இவ்வளோ அழகா இருக்கிய அப்படிங்கிற மாதிரியே, இது என்னோட தட்டு, ஆனா அது ஹீரோட தட்டை நான் போட்டுக்கிட்டேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. அதை அப்படியே அவன் ரசிச்சிட்டு இருக்கும் பொழுது, நீங்க ஏஞ்சிட்டீங்களா, உங்களுக்கு எதுவும் காயம் ஏதோ, அதெல்லாம் அவன் நல்லா தானே உள்ள, நீ என்னோட பக்கத்துல மட்டும் இருப்பியா, நீ ஏன் அடிக்கடி இதை நீ கேட்டுக்கிட்டே இருக்க, அதாவது என் பக்கத்துல யாருமே இல்லை அப்படிங்கிற ஃபீல எங்க அம்மா எனக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க. உனக்கு எதிர்காலத்துல ஒரு விஷயம் சொல்றேன்னு சொன்னான்ல, ஆமா, அந்த எதிர்காலத்துல நான் கேட்க வேண்டிய ஒரே விஷயம் மட்டும், என் கூடவே நீ இருக்கணும், அது மட்டும்தான் எனக்கு தேவை அப்படிங்கிறப்ப இவன் இருந்துட்டு, இல்ல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு உனக்கு ஒரு விஷயம் காட்டுறேன் அப்படின்னு ஹீரோ கூப்பிட்டு போயிட்டு அவ ஃபர்ஸ்ட் 2 பேரும் மீட் பண்ற நேரத்துல இது என்னோட ஆர்ட் அப்படின்ட்டு ஒரு தாமரை பூவை காட்டியிருப்பால, அந்த தாமரை பூ நம்ம ஹீரோ கிட்ட தான் இருக்கும். அதை பையக்குள்ள சுட்டாந்து வச்சிருக்குது. அதுவும் முயல் குட்டி நினைப்பா, அதை சுட்டாந்து வச்சிருக்கிறப்ப, இது நான் பண்ணதை கண்டிப்பா இது நீ பண்ணதான், உன்கிட்ட எப்படி, அதுதான் உன்னதான் கடத்திட்டு வர முடியல, நீ பண்ண பொருளையாவது கடத்திட்டு வரலான்னு பார்த்தேன். சரி, நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்கறேன், என்ன நீ கல்யாணம் படிக்கிறியா அப்படின்னு பாட்டு நீ ஹீரோ கேட்டுறான். அவளுக்கும் என்ன பண்றது என்ன சொல்றதுன்னு தெரியல. முயல் குட்டிக்கும் காதல் அன்பு பாஞ்சிருச்சு, வேற என்ன பண்றது. அப்படியே அவனும் ஓகே, நீதான் போயிட்டு அரசர்கிட்டையும் அதுக்கப்புறம் ராணி கிட்டையும் சொல்லணும், அது இல்லாம இளவரசர் நீங்க வேற நீ கல்யாணம் படிக்க போறான் அப்படிங்கிற மாதிரி உங்க அப்பாவே ஒரு விஷயத்த கிளப்பி விட்டுருக்காரு, அவரு வேற பிரச்சனை பண்ணுவாரோ. இல்ல, யாரு பிரச்சனை பண்ணாலும் சரி, என்னோட மனசுல இப்ப இருக்கிறது நீ மட்டும்தான், உனக்காக நான் போராடுவேன், உனக்காக நான் காத்திருப்பேன்,
அது எவ்வளவு நாளானாலும் பரவாயில்ல, ராணியா இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அடுத்த நிமிஷமே, அதாவது அடுத்த நாளே போயிட்டு ஹீரோயின் போயிட்டு ராணி கிட்ட தான் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. என்ன விஷயம்னா, நான் வந்துட்டு இளவரசர் நீங்க கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்ட்டு போயிட்டு அவன் மண்டி போட்டு சொல்லிட்டு இருக்கா. ஆனா ராணி என்ன பண்ணுதுன்னா, உங்களுக்கு என்ன அரச குடும்பத்துல விளையாடுறது விளையாட்டா போச்சா உங்களுக்கு, அதெல்லாம் முடியவே முடியாது, உன்னோட இஷ்டத்துக்கு நீ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு ராணி சொன்னோடனே ஹீரோனுக்குல என்ன பண்றதுன்னு புரியல. அந்த ஹீரோ வரான், ஆனா அவரு ஜென்ரலா தான் இங்க இருந்து வரான். என்ன விஷயம்னா, இவர்கள்தான் இளவரசர் நீங்க அப்படின்ட்டு ராணியும் சொல்லவே இல்லை. வந்துட்டு நாங்க 2 பேரும் ஆத்மாத்தமா லவ் பண்ணுங்கிறப்ப ராணிக்கு ஒரு குழப்பம், நீங்க அரசாணை மீறிட்டீங்க, அந்த பொண்ணை மீறிட்டா சப்போர்ட் பண்ணிலாம் வந்து நிக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இவங்க 2 பேருக்கு தண்டனை கொடுக்க போறாங்க. ஆனா அந்த இடத்துக்கு கரெக்டா நம்ம ராஜா என்ட்ரி கொடுத்து, இங்க பாருங்க அம்மா, நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன், உங்களுக்கு வயசாயிடுச்சு, நிறைய இடத்த போயிட்டு வேணா சுத்தி பார்த்துட்டு வாங்க, அவங்க காதலுக்கு நான் ஒத்துக்கிறேன், அவங்க கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிறேன், அது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, ஒரு நாட்டோட அரசன் நானே ஒத்துக்கும் போது ராஜமாதாவா ஆகிட்ட நீங்க ஏன் ஒத்துக்க கூடாது, இதே நான் ராஜமாதாவா, ஆமாமா இந்த செகண்ட்ல இருந்து நீங்க ராஜமாதா தான் அப்படின்னு சொன்னோன்னே ராணிக்கெல்லாம் செம்ம காண்டாகுது. அதே நேரம் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ரொம்ப ஜாலி, ஏன்னா ராஜாவே இவங்க 2 பேர் கல்யாணத்தையும் நடத்தி வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்களுக்கு ஒரே ஜாலி. ஆனா ராஜாவுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா, நம்ம நாட்டை சுத்தி பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு, அதை பத்தி அவர் யோசிச்சுக்கிட்டு இவங்க கல்யாணத்தையும் நடத்தி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. வழியா கல்யாணம் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு ஹீரோயின் ஹீரோ மேல தோல் மேல சாஞ்சுக்கிட்டு நம்ம கண்ட கனவுல நிலவாக போகுதுல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்ல நான் அதை பத்தி இப்ப பேச வரல, ஏன் நீ ஒரு மாதிரி இருக்கிற, என்ன விஷயம் அப்படிலாம் ஒண்ணு இல்ல, என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியா, ஆமா சொல்லணும்னு தான் நினைக்கிறேன், என்ன இல்ல இப்போதைக்கு நமக்கு கல்யாணம் தேவையா, எதுக்கு இப்படி நீ பேசிட்டு இருக்க, இவ்வளவு கஷ்டப்பட்டதே அதுக்கு தானே, என் கூட நீ எப்பவுமே இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன், அப்புறம் ஏன் இப்படி பேசிட்டு இருக்க, இல்ல எனக்கு என்னமோ உன்னை கட்டிக்கிறதுல எனக்கு இஷ்டம் இல்ல, ஏன் இப்படி மாத்தி மாத்தி பேசுற, எனக்கு புரியல, உன்னை பழி வாங்கணும் ஒரு எண்ணம் இருந்தது, அதனால பழி வாங்கிட்டேன், மற்றபடி ஒண்ணுமே கிடையாது, என்ன நீ இப்ப சொல்ல வர எனக்கு புரியல, நம்ம கல்யாணம் இப்ப நடக்காது, நடக்கவும் கூடாது அப்படின்னு அங்க இருந்து ஹீரோ கிளம்புறான். அவ ஏன் அப்படி பண்ணிட்டு போறான்னா, இப்போ ராஜாவுக்கு பதிலா இவன் தான் அந்த நாட்டு எதிரிகளை போயிட்டு கொல்ல போறான், அதனால அவளோட வாழ்க்கை அந்த போருக்கு போனா இவனுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறது நான் தெரியாது அவனுக்கே, அதனால ஹீரோயினை கழட்டி விட்டு போனா அவனாவது ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருப்பா அப்படிங்கிற மாதிரி இவன் யோசிச்சுட்டு இப்ப இங்க அவனோட லவ்வுக்கு பிரேக்கப் பண்ணிட்டு போறான். இதெல்லாம் தெரியாத ஹீரோயின் அவன் மேல செம்ம கோவத்துல இருக்கா, எதுக்காக இப்படி பண்றான் எதுக்காக இப்படி பண்றான் அப்படின்னு. ஆனா அங்க ஹீரோ வந்துட்டு மொத்த படையும் கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறப்ப அங்க கரெக்டா ஹீரோயின் வந்து நிக்கிறா, அதுவும் கல்யாண பொண்ணு எப்படி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்களோ அந்த ரெட் கலர் ட்ரெஸ்ல வந்து நிக்கிறா. அப்படி நிக்கும் போது எனக்கு தெரியும் நீ பொய்ய கூட கரெக்டா சொல்ல தெரியாது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், நீ போருக்கு போற அதுதானே, அதனால என் வாழ்க்கையை காப்பாத்திட்டு நீ இங்க இருந்து எஸ்கேப் ஆயினாலும் நினைக்கிறியா, நான் அப்பவே உனக்கு நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன், என்னோட லைஃபும் அதாவது என்னோட சாவும் என்னோட காதலும் அது நீ மட்டும்தான், என்னோட சாவு இருந்தா அங்க உன் காதலும் இருக்கணும், என்னோட காதல் இருந்தா அங்க நீ உயிரோட இருக்கணும், என்ன போருக்கு தானே போற, பெருவாள் திரும்பி நான் வெயிட் பண்ணுவேன், எவ்வளோ நாள் ஆனாலும் வெயிட் பண்ணுவேன், ஆனா எனக்கு ஒரு ப்ராமிஸ் மட்டும் பண்ணு, எங்கேயாவது அவளை இவளை பார்த்தேன் காதல் வயப்பட்டேன் காப்பாத்தனான்னு சொல்லிட்டு வந்து ஒரே வெட்டுதான் வெட்டுவேன், எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் வேணும், நான் இங்கதான் இருப்பேன், இங்கதான் உனக்காக வெயிட் பண்ணுவேன், நீ போற முடிச்சுட்டு வந்து பாக்குற முகம் என் முகமா மட்டும்தான் இருக்கணும், உனக்காக நான் இங்க உன் பொண்டாட்டியா நான் இங்க காத்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லி ஹீரோவை வழி அனுப்பி வைக்கிறா. ஹீரோவும் அவ கொடுத்த தைரியத்துல ஒரு வார்த்தை கூட பேசாம அங்க இருந்து கிளம்புறா. ஏன்னா அவன்கிட்ட என்ன வார்த்தை பேசுறதுன்னே தெரியல, அதுதான் விஷயம். ஏன்னா அவ்வளோ பியூரா இருக்க ஹீரோயின், அதனால அவனால எதுவுமே பேச முடியல. அவன் நேரம் அங்க இருந்து கிளம்புறான். நாட்களும் கொஞ்சம் கொஞ்சமா உருண்டோடுது, ரொம்ப உருண்டோடுது. ஹீரோயினும் வெயிட் பண்றா. ஒவ்வொரு நாளும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மாதங்கள் கடந்து ஓடுது. ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ற ஹீரோவை. அதுக்கப்புறம் ஹீரோயினோட அப்பா வராரு. இங்க பாரு, நீ அவனுக்காக காத்திருக்கிறது தேவையில்லாத ஒரு விஷயம், நீ நம்ம வீட்டுக்கு வா, நம்ம அம்மா இருக்கா, உனக்கு தேவையானதை பண்ணி கொடுப்பா, நீ அங்கேயே இருக்கலாம், நான் ராஜா கிட்ட கூட பேசிட்டேன், இங்க பாருப்பா
நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். என்ன நிலைமை ஆனாலும் சரி அவனுக்காக நான் இங்கே வெயிட் பண்ணுவேன். அவன் கண்டிப்பா எனக்காக திரும்பி வருவான். ஐயோ நீ புரிஞ்சுக்காம பேசாதம்மா, அவன் போருக்கு போயிருக்கான், அதனால அவன் திரும்பி வர்றது கஷ்டம். இங்க பாரு, அவசரமா பேசுற மாதிரி இருந்தா நீங்க இருக்காத, நீ வேணா கிளம்பு, நான் அவனுக்காக இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். அவனை எனக்கு பிடிக்காது, சொன்னா கேளு, அவனை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன். இப்ப நான் திரும்பி அவளோட ஒய்ஃப் ஆயிட்டேன்ப்பா, நீ பாட்டுக்கு என்ன இப்ப பிடிக்காது கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னோட புருஷனை பிடிக்காம போனா நான் ஒன்ன பிடிக்கல அப்படின்ட்டு சொல்லிட்டு நான் அவன் இடத்துல தானே இருப்பேன். இப்போ அவனோட இடத்துல தான் நான் இருக்கேன். இனி இந்த மாதிரிலாம் சொல்லி என் மனசு குழப்பாத. நான் வந்துட்டு 4 மாசமா அவனுக்கு லெட்டர் எழுதிட்டு இருந்தேன். ஒவ்வொரு லெட்டருக்கும் ரிப்ளை வந்திருக்கு. இப்போ ஒரு 3 வாரமா தான் ரிப்ளை வரல. உனக்கு ஏதாவது அவனை பத்தி தெரியுமா அப்படின்னு கேட்கிறப்ப அவரும் நீ வீட்டுக்கு வந்தா மட்டும் போதும், அவனை பத்தி எதுவுமே நீ கேட்காத அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அங்க கட் பண்ணி நம்ம ராஜாவை காட்டினா, அவரு காதலிச்ச பொண்ணு இறந்து போயிட்டால, அதாவது ஹீரோட அசிஸ்டன்ட்டு ஸ்பைன்னு சொல்லலாம். அந்த பொண்ணை நினைச்சு அந்த பொண்ணு ஒரு வார்த்தையை விட்டுருப்பாங்க. என்ன வார்த்தைன்னா, நான் ஒரு ஆர்டினரியான பொண்ணு தான், நீங்க ராஜா, என்னோட காதலும் நீங்க என் மேல வைக்கிற காதலும் என்னைக்குமே ஒன்று சேராது, அதுதான் என்னோட பயம் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு ஒரு டைம் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ராஜா என்ன ரிப்ளை கொடுத்துருப்பாருன்னா, காதல்ங்கிறது டிஃப்ரென்ஸ் பார்த்து வர்றது இல்லம்மா, என்னை பொறுத்த வரைக்கும் உனக்கு மேக் பண்ற இந்த ஸ்வீட்ல நான் எவ்வளவு எஃபெக்ட் போடுறேங்கிறது தான் என்னோட லவ். அதுல என் ராஜா பதவி வச்சு அதுல நான் செய்ய நினைக்கிறதுன்னு நான் எதுவுமே பண்ண முடியாது. நானா உன்னோட லவ்வரா இறங்கி அதை வேலை செஞ்சா மட்டும்தான் உனக்கு பிடிச்ச விஷயத்த நான் பண்ணி கொடுக்க முடியும். இதுல நான் இந்த ராட்டோட ராஜா இன்னொருத்தன் கையால நான் உனக்கு பண்ணி கொடுத்தா அது எனக்கு மனசு நிறைவேற்றாது. என்னோட காதலுங்கிறது நான் மட்டும்தான், இந்த ராஜாங்கிற பதவி கிடையாது, என்னோட காதலி நீ மட்டும்தான் அப்படின்னு அவரு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. அந்த பொண்ணு நினைச்சு அவரு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரம் இங்க ஹீரோவை காட்டுறாங்க. இங்க இருக்கிற எல்லாத்தையும் வெட்டி கொண்டு இருக்கான், அவளுடைய எதிரிகள் எல்லாத்தையுமே வெட்டி கொண்டு இருக்கான். அப்படி கொண்டுக்கிட்டு அவளால கிழந்து நிக்க கூட முடியல. அப்படியே எழுந்து நின்று, எனக்காக வெயிட் பண்ண முயல்குட்டி, எனக்காக வெயிட் பண்ண அப்படின்னு அங்கேயே சரிஞ்சு விழுறான். அப்படியே அங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஹீரோ இறந்துட்டான் அப்படிங்கிற மீனிங்க தான் சொல்ல வராங்க. அவன் போர்ல இறந்துட்டான் அவங்க அப்பா, அதனாலதான் ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. இந்த விஷயத்த இப்படி ஒரு விஷயமா கன்வே பண்ணுவாங்க பாருங்களேன், அது எனக்கு ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதே நிமிஷம் இந்த இல்யூஷன், அதாவது ஹீரோ பாயிண்ட் ஆஃப்ல இந்த அவன் இறந்ததை காட்டுனதை அப்படியே அந்த ஹீரோயின் பாயிண்ட் ஆஃப் கொண்டு போவாங்க. அங்க பார்த்தா, உனக்காக காத்திருக்கேன், இப்பவும் காத்திருக்கேன், நீ வருவேன்னு, உனக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன், நீ வர வரைக்கும் நான் சொன்ன மாதிரி நீ இங்க வந்தா நீ என்னதான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் அங்க இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியும் காமிக்கிறாங்க. அடியே முயல் குட்டி, கத்தி முனை கொண்டு உன் கழுத்தை கீறி விட்டேன், அதற்கு மருந்து போட உன்னை தேடி வந்தேன், ஆனால் என் மனதின் ஒரு காயத்தை நீ ஏற்படுத்தி விட்டாய், அந்த காயத்திற்கு காதல் என்ற மருந்தை உன்னிடம் கேட்டேன், ஆனால் உன் இதயமோ இன்னொருத்தவனுக்கு சொந்தம் என சொன்னாய், நின்று போனது என் இதயம் என நினைத்தேன், என் பேரே தெரியாமல் என்னையே காதலித்தாய் என அப்போதுதான் எனக்கு புரிந்தது, உன் பின்னால் ஓடினேன், உன் முன்னால் நின்றேன், செல்லத்தனமான கோபத்தனமான அந்த பார்வை என் மேல் விழாதாய் என்று நான் உன்னிடம் கேட்ட ஒரே ஒரு வரம், எனக்காக நீ இரு என இருக்கின்ற என் இதயத்தை சுமந்து கொண்டு இன்னும் காத்து கொண்டே இருக்கிறாய், நான் மறைந்து விட்டேன், உன்னுடன் கலந்து விட்டேன். நாளுக்கு அப்புறம் ஒரு சேட் எண்டிங் ட்ராமாவை பார்க்குறோம். என்னோட எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க சகோஸ்.